அன்னியாசே ஆர்மீஸ் இன்றைக்கி நாம டேங்க்கு ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். இதோட டைட்டில் வந்துட்டு ஒபே டு பி மைன். ஓகேவா, இதை வந்துட்டு நம்ம ஒருத்தங்க டெடிகேட் பண்ணுறோம். ஏன்னா அவங்க தான் இதை சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா அவங்களோட பர்த்டேவா இன்றைக்கி. ஓகேவா, அவங்க பேர் வந்து தனலக்ஷ்மி பிரியா. ஓகே, ஹாப்பி பர்த்டே, எப்போவுமே ஹாப்பியாக இருங்க. ஓகேவா. Happy birthday to you. Happy birthday dear Amy. Happy birthday to you. ஓகே, நீங்கள் ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு இதை ஹாரர் ப்ளஸ் ரொமான்ஸ் கேட்டிருந்தீங்கல்ல. ஸோ நான் அந்த மாதிரி தான் எடுத்துகிட்டு போகிறேன். கொஞ்சம் ஹாரர் தான் ஜாஸ்தி இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். சரி வாங்க டைரெக்டாக இந்த ஒன் ஷாட்குள்ளே போயிடலாம். சைல்டுஹுட்லேருந்து வளர்கிற குழந்தைங்களுக்கு கன்ஃபார்ம் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருந்தே இருக்கும். பட் அப்படி இல்லை, பேரண்ட்ஸோட பாசமும் கிடைக்கல, ஒரு மாதிரி ரொம்பவே லோன்லியாக ஃபீல் ஆகிட்டுருப்பாங்க. அவங்களோட மென்டல் ஹெல்த் எப்படி இருக்குன்னா, நம்ம ஏன் இப்படி இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வீக்காக ஃபீல் பண்ணுவாங்க மற்றவங்களுக்கு முன்னாடி. பட் வயன் அப்படியே டெட் ஆப்போசிட். அவள் ரொம்பவே ஸ்ட்ராங்கான பொண்ணு. பட் அவள் இன்னோசென்ட்டு. அவளுக்கு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் சின்ன வயசுலேருந்து யாரும் இல்லை. இப்போ அவளுக்கு கரண்ட்டாக பேரண்ட்ஸ் கூட கிடையாது. அவள் ரொம்பவே லோன்லியாக தான் ஃபீல் பண்ணிகிட்ருப்பா. பட் அவள் ரொம்பவே லோன்லிலாம் சொல்ல முடியாது. ஏன்னா அவளுக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்குது. அதோட பேர் வந்துட்டு வி. அது ஒரு டால் தான் அவளுக்கு ஃப்ரெண்டாக இருக்குது சின்ன வயசுலேருந்து. அவள் ஹியூமன்ஸை யார்கிட்டையும் பேசவும் மாட்டா. அவளுக்கு ஒரு மாதிரி நம்ம எதுக்கு போய் பேசணுன்ற மாதிரி அவளுக்கு ஒரு ஃபீலிங். ஸோ அவள் டால், அந்த வி மட்டும்தான் அவள் எப்போவுமே கூட வச்சிட்ருக்கா. சின்ன வயசுலேருந்தே அந்த டால் மட்டும்தான் அவள் கூட இருக்குது. அவங்க அம்மா அப்பா கூட அவள் கூட இருந்திருக்க மாட்டாங்க. பட் அந்த டால் தான் அவள் கூட இருந்திருக்கும். ஸோ அவளுக்கும் அந்த டாலுக்கும் ரொம்ப அட்டாச்மெண்ட். அவள் பிரகாரம் அந்த டால் அவகிட்ட பேசுது. ஸோ அவள் ரெஸ்பாண்ட் பண்ணுறா. அது ஒரு ஃப்ரெண்டாகவே அது நினச்சிட்ருக்கா. ஆனால் மற்றவங்கெல்லாம் அது முட்டாள்தனம், எந்த காலத்தில் இருக்க, என்ன பொம்மைலாம் பேசுதுன்ற அப்படின்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப கலாச்சிருப்பாங்க. ஸோ அவள் ஸ்கூலுக்கு கூட எடுத்துகிட்டு போயிட்டுருப்பா அந்த டாலை. ஸோ எல்லாருமே அவளை கலாச்சி சிரிச்சிட்ருப்பாங்க. ஸோ அதனால் அவள் யார்கிட்டையுமே பேச மாட்டா. எப்போவுமே அந்த டால் கிட்ட மட்டும் பேசிகிட்ருப்பா. ஸோ டீச்சர் இதை நோட்டீஸ் பண்ணிட்டு அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பாங்க. உங்கள் அம்மா அப்பாவுக்கு ஒரு மாதிரி கவலையாக இருக்கும். என்ன டாலர்கிட்ட பேசிகிட்ருக்காளா, யார்கிட்டையும் பேச மாட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஸோ நீங்கள் எப்போ பார்த்தாலும் வீட்டில் கூட டால் வச்சுட்டு இருப்பீங்களா? ஸோ அவங்க இப்போ தான் அதெல்லாம் நோட்டீஸ் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறா இவ, ஏன் எப்போ பார்த்தாலும் டாலை வச்சிட்ருக்கா, வெளில போய் ஏன் விளையாட மாட்றா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா பார்க்குறாங்க. வயன், என்னம்மா என்ன பண்ணுற? இல்லை, நான் டால் கூட விளாண்டுட்ருக்கேன். வீ கூட விளாட்றியா? இங்கே பாரு வயன், அது ஜஸ்ட் அ டால், அது கூட என்ன விளாட்ற, வெளில போய் விளாடு போ. இல்லைம்மா, இது பேசும், என்கிட்ட பேசும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எவ்வளோ சொல்கிறீங்க. பட் உங்கள் அம்மா நீங்கள் சொல்கிறதெல்லாம் கொஞ்சம் கூட நம்புற மாதிரி இல்லை. என்ன வயன் லூஸா நீ, அது எப்படி டால் பேசும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சுத்தமாக உங்களுக்கு நம்புற மாதிரி இல்லை. உங்களுக்கு ஏம்மா இப்படி சொல்கிறீங்க, வீ பேசுவான், நீங்கள் ஏன் இப்படி பேசுகிறீங்க, போமா நீங்கள் ரொம்ப மோசம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் கோவத்தில் உட்காந்துட்ருக்கீங்க. உங்கள் அம்மா இந்த டால் இருக்கிறனால தானே நீ இவ்வளோ பண்ணுற, கொடு அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட பிடுங்கலான்னு பார்க்குறாங்க. பட் நீங்கள் கொடுக்குற மாதிரி இல்லை. அப்போ உங்கள் அப்பா வந்துட்டு, என்ன பண்ணுற, அவள் தான் டால் வச்சு விளாண்டுட்ருக்கால, ஏன் அதை அவட்ட பிடுங்குற? அப்போ உங்கள் அம்மா, உங்களுக்கு என்ன தெரியும், நீங்களே கேட்டிங்க தானே டீச்சர் என்ன சொன்னாங்கன்னு. இவள் யார்கிட்டையும் பேசவே மாட்டாளாம், அந்த டாலை வச்சுட்டு மட்டும் சுற்றிட்டு இருக்காளாம். இப்படி இருந்தானா எப்படி, கொஞ்சமாச்சும் நீங்கள் சொல்லுங்கள். ஏமா இப்படி பண்ணுற, அவளுக்கு தான் அந்த டால் பிடிச்சிருக்குன்னா விட்டுரு, அதை வச்சு விளாண்டுட்டு போகிறா, தேவையில்லாமல் எதுக்கு அவளை டிஸ்டர்ப் பண்ணுற? நீங்கள் அப்பா அதுக்கு சப்போர்ட்டா? அப்போ ஃப்யூச்சரில் இப்படியே இருந்தால் பரவாயில்லையா? இல்லை, சொல்கிறது புரிஞ்சுக்கோ, ஃப்யூச்சரில் அவளுக்கு புரிஞ்சுப்பா, இது ஜஸ்ட் டால், அது பேசாதுன்னு அவள் புரிஞ்சுப்பா. அவெல்லாம் புரிஞ்சிக்க மாட்டா. புரியாமையே இருந்தானா என்ன ஆவறது? இப்படியே அவள் தனியாகவே இருந்துட்டுன்னு சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் செம்மையாக சண்டை போட்டுட்ருக்காங்க. நீங்கள் வி நம்ம மேலே போயிடலாம், இவங்க ரொம்ப சத்தம் போடுறாங்க, எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த டாலை கூட்டிகிட்டு மேலே போகிறீங்க. ஸோ இப்படியே 12 இயர்ஸ் பாஸ் ஆகுது. இப்போ நீங்கள் 11th கிரேட் போயிட்டுருக்கீங்க. போகணும், இன்றைக்கி தான் உங்களோட ஃபர்ஸ்ட் டே. இப்போ நீங்கள் உங்கள் அம்மா அப்பா கூடலாம் இல்லை. ஏன்னா உங்கள் அம்மா அப்பா ஒரு ஆக்சிடெண்ட்டில் செத்துருப்பாங்க. பட் நீங்கள் மட்டும்தான் தப்பிச்சிருப்பீங்க. உங்கள் கூட உங்களோட பொம்மை வியும் தான் தப்பிச்சிருக்கோம். ஸோ நீங்களும் வியும் தான் இப்போ ஆஃபன். ஜஸ்ட் உங்களுக்கு யாருமே இல்லை, நீங்கள் தனியாக விட்டுருப்பீங்க. அப்போ உங்களோட கிராண்ட்மா அவங்க தான் உங்களை எடுத்து வளர்த்துட்ருப்பாங்க. ஸோ நீங்கள் இப்போ உங்கள் கிராண்ட்மாவோட தான் இருக்கீங்க. அவங்களுக்கு ரொம்ப ஏஜ் ஆகிருக்கும். அவங்க தான் உங்களை சின்ன வயசுலேருந்து பார்த்துட்ருப்பாங்க.
நீங்கள் வி கூட விளாட்றது அவங்களுக்கு ஒன்றும் பெருசாக தெரிஞ்சிருக்காது. ஸோ அவங்க எதுவுமே சொல்லியிருக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் இப்போ தான் வி கூட ஃப்ரீயாக எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நீங்கள் வீக் கூட பேசிகிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டே ஸ்கூலுக்கு போகணுமா, உங்களுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. ஏன்னா நிறையா க்ரௌடு இருப்பாங்க, அவங்களெல்லாம் மீட் பண்ணணுமா, அவங்ககிட்டலாம் பேசணுமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு செம்ம பயமாக இருக்குது. ஸோ நீங்கள் எந்திரிச்சிட்டு அதே தான் யோசிச்சுட்ருக்கீங்க. அப்போ கீழேருந்து அவங்க கிராண்ட்மா வையன் வா டைம் ஆகுது சாப்பிடு அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் அந்த வந்துட்டேம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சரி ரெடி ஆகணும். குட் மார்னிங் வி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வி அந்த டாலை பார்த்து சொல்கிறீங்க. குட் மார்னிங் வையன் அப்படின்னு சொல்லிட்டு அது ரிப்ளை பண்ணுது. நீங்கள் ஓகே இரு நான் போய் ரெடி ஆகிட்டு வந்துடுறேன். வையன் சொல்லு, நீ போகணுமா? எனக்கும் போக இஷ்டம் இல்லை தான். அப்போ இங்கேயே இருந்துரு, என் கூடயே இரு, என்னை விட்டு ஏன் போகிற அப்படின்னு சொல்லிட்டு அந்த வி கேட்குது. பட் நீங்கள் இல்லை போய் ஆகணும், இல்லைன்னா அவ்வளோதான் கிராண்ட்மா திட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் ரெடி ஆகிட்டு வரீங்க. வி பாய். என்னை விட்டு போகாத, என்னையும் கூப்பிட்டு போ. இல்லை நீ இங்கே இரு, உன்னையெல்லாம் கூப்பிட்டு போகிறதுக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே ஓடி போடுறீங்க. அந்த வி பொம்மா அந்த சைடில் உட்காந்துட்டு உங்களையே பார்த்துட்ருக்கு நீங்கள் போகிறதையே. நீங்கள் கீழே வரீங்களா, அவங்க கிராண்ட்மா என் வையன் வந்துட்டியா அந்த சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் உங்களுக்கு சர்வ் பண்ணுறாங்க. நீங்களும் சாப்பிட்டு ஸ்கூலுக்கு கிளம்புறீங்க. போய் பார்த்தா அங்கே ஃபுல்லு க்ரௌடாக இருக்குது. உங்களுக்கு பயமாக இருக்குது எப்பட்றான்ற மாதிரி. சரி உங்கள் மனசை நீங்களே தைரியப்படுத்திட்டு நீங்கள் தரையே பார்த்துட்டு எப்படியோ வாக் பண்ணி போய் பிரின்ஸிபல் ரூமுக்கு போயிடுறீங்க. அங்கே போயிட்டு உங்களோட ஷெட்யூல்ஸ் எல்லாம் வாங்கிட்டு சரி ஓகே இப்படியே கிளாஸ் ரூமுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே குனிஞ்ச மாதிரியே போயிட்டுருக்கீங்க. அப்போ யாரும் உங்களை பார்த்துட்ருக்க மாதிரியே இருக்குது. பட் நீங்கள் கண்டுக்காமல் போகிறீங்களா? அப்போ போயிட்டு ஏதோ மேலே மோதி நிற்கிறீங்க. என்னடா அது ஓலா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. பட் யாரோ ஒரு பர்சன் மேலே மோதிருக்கீங்க. ஐயோ சாரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்பவே பதறிட்டு திரும்ப போகிறீங்க. பட் அவர் ஒரு நிமிஷம் யார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இப்போ தான் நிமிந்து பார்க்குறீங்க. அவர் உங்களை ஒரு மாதிரி ஐ ஸ்மைல் பண்ணிட்டு பார்த்துட்ருக்காரு. என்ன இல்லை நீங்கள் நியூ ட்ரான்ஸ்ஃபர் ஸ்டூடெண்ட்டா? ஆமாம். உங்களுக்கு எப்படி தெரியும்? அது எப்படியே தெரியும். சரி ஓகே உங்களோட பேர்? என்னோடய பேர் வயன். வயன் ஸ்வீட் நேம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நீங்கள் பார்க்குறீங்க அப்போ தான் ஹெட்டப் பண்ணி அவர் உங்களை பார்த்து ஸ்மைல் பண்ணிகிட்ருக்காரா. நீங்கள் அப்போ உங்கள் பேர்? என் பேர் ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. நீங்கள் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. அப்போ மறுபடியும் யாரோ உங்களை ஸ்டேர் பண்ணி பார்த்துட்ருக்க மாதிரி இருக்குது. பட் நீங்கள் இந்த வாட்டி யாரையும் கண்டுக்கல. நீங்கள் உங்கள் கிளாஸ் ரூமுக்குள்ளே என்ட்ரி ஆகிறீங்க. இப்போ டீச்சர் நீ தான் அந்த ட்ரான்ஸ்ஃபர் ஸ்டூடெண்ட்டா? எஸ் மேம். ஓகே உன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோ. என் பேர் வயன். இனி எல்லோரும் நல்லா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன சொல்கிறதுனே தெரியாமல் ஒரு 2 வேர்ட் சொல்லிட்டுறீங்க. அவங்க என்ன அவ்வளோதானா? அவ்வளோதான். சரி போய் உட்காருப்போ. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஹெட்டை நோட் பண்ணிட்டு நீங்கள் போய் உங்கள் ப்ளேஸில் உட்காடுறீங்க. நீங்கள் போகும்போதே எல்லோரும் உங்கள் மேலே பேப்பர் தூக்கி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களை டீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்போ டீச்சர் போதும் ஸ்டாப், இப்போ தான் வந்திருக்கா அதுக்குலாட்டியமா? நீங்கள் என்னடா இது ஃபஸ்ட் டேவே இப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் உங்கள் சீட்டில் உட்காடுறீங்க. சீட்டில் உட்காந்துட்டு நீங்கள் கிளாஸ் கேட்டுட்ருக்கீங்க. அப்போ பின்னாடிலேருந்து உங்கள் மேலே பேப்பர் எரேசர் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி விசாரிச்சிட்ருக்காங்க. நீங்கள் யார் இது? ஐயோ ஏன் இப்படி பண்ணுறாங்க? நீங்கள் அப்போ கண்டுக்கல. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சைலண்டாக கிளாஸ் கேட்டுட்ருக்கீங்க. பட் ரொம்பவே அப்படி பண்ணிகிட்ருக்காங்க. உங்களுக்கு ஒரு கட்டத்தில் கண்ட்ரோல் பண்ணிட்டுருக்க முடியல. கோவத்தில் ஸ்டாப் என்ன பண்ணிகிட்ருக்க அறிவில்லை அப்படின்னு சொல்லிட்டு கத்துறீங்க. எல்லோரும் உங்களை பார்க்குறாங்க திரும்பி. டீச்சர் என்னாச்சு? மேம் அது இவன். அதுக்குலாட்டி அந்த பையன். மேம் அதுவா இந்த பொண்ணு அப்போலேருந்து என்னை திரும்பி பார்த்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மேலே பழைய தூக்கி போடுறான். நீங்கள் பார்க்குறீங்க, நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு வரீங்க. அதுக்குலாட்டியும் அந்த டீச்சர் என்ன ஃபஸ்ட் டே வந்ததே இப்படி பண்ணிகிட்ருக்க, நீ எல்லாம் என்ன ஸ்டூடெண்ட்டோ தெரில, வெளில போ கெட் அவுட் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு அழுகு வருது. நீங்களும் அந்த அழுகையெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு வெளில போகிறீங்க. எல்லோரும் உங்களை பார்த்து சிரிச்சிட்ருக்காங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி எம்பாரஸ்டு ஃபீல் ஆகிட்டுருக்கு. நீங்கள் போயிட்டு வெளில நின்றுட்டு உங்களுக்கு செம்மையாக அழுக வருதா? நீங்கள் இங்கே இருக்க முடியாமல் நீங்கள் வாஷ்ரூம் ஓடி போயிட்டு உங்கள் ஃபேஷெல்லாம் வாஷ் பண்ணிக்கிறீங்க. ஏன் இப்படி நடக்குது எனக்கு மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே நெக்ஸ்ட் கிளாஸ் ஆச்சும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் உங்கள் லாக்கருக்கு போயிட்டு உங்கள் திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு சரி ஓகே நெக்ஸ்ட் கிளாஸ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரீங்களா? அப்போ பின்னாடிலேருந்து ஒரு வாய்ஸ் ஸ்டாப் அப்படின்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தங்க கூப்பிட்றாங்க. நீங்கள் யார்? அப்போ ஒரு பொண்ணு ஓடி வந்து உங்கள் முன்னாடி நிற்கிது. நீங்கள் யாருன்ற மாதிரி பார்க்குறீங்க. அந்த பொண்ணு பள்ளின்னு உங்கள் கன்னத்தில் ஒரு ஸ்லாப்பு. உங்களுக்கு புரியல எதுக்கு அடித்தா இவன்ற மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. இன்னொரு வாட்டி ஜிமின்கிட்ட பேசுகிற வேலை வச்சுக்காத.
உனக்கு என்ன வேறு யாரும் கிடைக்கலையா என்ன? அவன்கிட்ட எதுக்கு ஃப்ளோட் பண்ணுற நீ? அவ்வளோதான் நீ. அவன் எனக்கு சொந்தமானவன், என்கிட்ட அந்த மாதிரிலாம் பண்ணுறவளை வச்சுக்காத, அவ்வளோதான் நீ அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு போகிறா. உங்களுக்கு இன்னும் அழுகு வருது. என்ன நம்ம எதுவுமே பண்ணலனாலும் ஏன் எல்லோரும் நம்மளை இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இதுக்கு மேலே அழகே கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்க முடியல. ஸோ நீங்கள் அப்படியே அந்த ஸ்கூலை விட்டு வெளில போயிடுறீங்க. வெளில போயிட்டு நீங்கள் செம்மையாக அழுவுறீங்க. யார்கிட்டையும் இன்ஃபார்ம் பண்ணாமல் நீங்கள் அப்படியே வெளில ஓடி வந்துட்டீங்க. அதுக்கப்புறம் என்ன, வீட்டுக்கு போகிறீங்க. வீட்டுக்கு போயிட்டு நீங்கள் போய் அப்படியே அழுதுட்ருக்கீங்களா? அப்போ உங்களோட டால், வையன் என்னாச்சு, ஏன் அழுதுட்ருக்க? உனக்கு தெரியல, எல்லோரும் நீ எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க தெரியுமா, எனக்கு அதுக்கு தான் போகவே பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழுதுட்ருக்கீங்க. அப்போ என்னாச்சு சொல்லு, நான் எதாவது சால்வ் பண்ணுறேன். உன்னால் என்ன பண்ண முடியும், உன்னால் எதுவும் பண்ண முடியாது, சும்மா இரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழுதுகிட்டே இருக்கீங்க. அப்போ சொல்லு, நான் எதாவது பண்ணுறேன். இல்லை வேணாம், நீ ஒன்றும் பண்ண தேவையில்ல, விடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழுதுகிட்டே இருக்கீங்க. சரி விடு, எதாவது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வியை சமாதானப்படுத்துது. நீங்களும் அதுக்கப்புறம் தூங்கிடுறீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங், இன்றைக்காச்சும் நல்லா போகணுன்னு நினைக்கிறேன். அப்போ குட் மார்னிங் வையன். குட் மார்னிங். என்ன கிளம்புறியா? ஓ பட் எனக்கு போக பிடிக்கல. விடு, இன்றைக்கி நல்லா தான் போவேன்னு நினைக்கிறேன், நீ போ. நீ எப்படி சொல்கிற நல்லா போவேன்னு? சொல்கிறேன்ல வையன், நீ போ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு மோட்டிவேட் பண்ணி அனுப்பி வைக்குது. நீங்களும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் டாலை கூப்பிட்டு கீழே சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வரீங்க. அப்போ உங்கள் கிராண்ட்மா, என்னாச்சுமா கிளம்புறியா, இந்தா அப்படின்னு சொல்லிட்டு டிஃபனெல்லாம் கட்டி கொடுக்குறாங்க. நீங்கள் அதெல்லாம் வாங்கிட்டு சரிம்மா போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகலான்னு பார்க்குறீங்களா? அப்போ அவங்க எங்கே கூப்பிட்டு போகிறேன் இந்த டாலை? இது இன்றைக்கி என் கூட வரட்டுமே. இல்லை அதெல்லாம் தப்பு, அங்கே பார்த்தாங்கன்னா உன்னை பார்த்து சிரிப்பாங்க. ஆமாம்ல, சரி நீ இங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. நானும் வரேன் ப்ளீஸ். இல்லை நீ வரவேணா, நீ இங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் உங்கள் ரூமில் வச்சுட்டு வரீங்க. ஏன்னா பேசுறது உங்களுக்கு மட்டும்தான் கேட்கும், பட் மற்றவங்க யாருக்குமே கேட்காது. ஸோ நீங்கள் அதை வச்சுட்டு சரி ஓகே பாய் அப்படின்னு சொல்லிட்டு பாய் காமிச்சிட்டு நீங்கள் போகிறீங்க. நீங்கள் ஸ்கூல் முன்னாடி நின்றுட்டு இன்றைக்காச்சும் நல்லா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் உள்ளே போகிறீங்க. சரி ஓகே, இன்றைக்கி யாரும் வரல, நாம்ளே இங்கே முன்னாடி எங்கேயாச்சும் போய் உட்காந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சென்ட்ரல்லே ஒரு பெஞ்சில் போய் உட்காந்துக்கிறீங்க. ஏன்னா அந்த பையன் தான் பின்னாடி இருந்து உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருப்பானே. ஸோ அதனால தான் நீங்கள் எப்போவுமே சீக்கிரமாக வந்துடுவீங்க. ஸோ அதனால தான் இங்கே வந்து உட்காடுறீங்க. சரி அப்படி சொல்லிட்டு வெயிட் பண்ணுறீங்க. அப்போ எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வராங்க. நீங்கள் ஒரு புக்கை எடுத்துகிட்டு அதையே பார்த்துட்ருக்கீங்க, சும்மா ட்ராயிங் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ உங்கள் பெஞ்சில் வந்து யாரோ ஒருத்தங்க தட்டுறாங்க. இது ஏன் பெஞ்ச் வையன், இது என்னோடய பெஞ்ச் அப்படின்னு சொல்கிறாங்களா? நீங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. பார்த்து ஜிமினை பார்த்தோன்னே, ஜிமின் நீங்களா? ஓ சாரி, நான் தெரியாமல் வந்து உட்காந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்க போகிறீங்களா? அப்போ ஜிமின், இல்லை நீ உட்காந்துக்கோ, நோ ப்ராப்ளம், நான் இங்கே பக்கத்தில் உட்காந்துக்கிறேன். அப்படியா, ஓகே. அப்போ ஜிமினும் வந்து உங்கள் பக்கத்தில் உட்கார்றாரு. நீங்கள் யார்கிட்டையும் பேசக்கூடாது நினச்சிட்டு வந்திருப்பீங்க, பட் உங்களாலே கண்ட்ரோல் பண்ண முடியல. ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் நீங்கள் ஜிமின்கிட்ட கேட்குறீங்க, உங்களுக்கு இன்னும் என் பேர் ஞாபகம் இருக்கா? உன் பேர் ஞாபகம் இருக்குது, நேற்று தானே பார்த்தோம், அதுக்குள்ளாட்டி எதுக்கு மறக்க போகிறேன்? ஓ அப்படியா, சரி வையன், நீ எப்படி, நான் ஃப்ரெண்ட் ஆகிக்கலாமா? ஓகே. சரி உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இல்லையா என்ன? இல்லை, ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இல்லை. உன் கூட இங்கே வந்து படிக்கலையா என்ன? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வேறு எங்கேயாச்சும் போயிட்டாங்களா? அப்படி இல்லை, எனக்கு சின்ன வயசுலேருந்து எந்த ஃப்ரெண்ட்ஸும் இல்லை. என்ன உண்மையாக தான் சொல்கிறியா? அது எப்படி? எல்லாருக்குமே ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, உனக்கு எப்படி ஃப்ரெண்ட்ஸ் இல்லாமல் போவாங்க? போய் தானே சொல்கிற? இல்லை உண்மையாக தான் சொல்கிறேன், எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாரும் இல்லை. போய் தானே சொல்கிற, அது எப்படி ஃப்ரெண்ட்ஸ் இல்லாமல் போவோம்? உண்மையாக சொல்லு. அது வந்து ஒருவேளை வந்துட்டு சொன்னால் சிரிப்பானோ? சரி நான் வந்துட்டு சொல்கிறேன், பட் நீ சிரிக்கக்கூடாது, ஓகேவா அப்படி சொல்லிட்டு ஒரு டீலிங் பேசுகிறீங்க. அவர், நான் எதுக்கு சிரிக்க போகிறேன் சொல்லு. அது எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்கான், அவன் பேர் சின்ன வயசுலேருந்து என் கூட தான் இருக்கான். ஓ அப்படியா, ஓகே. அவன் எங்கே படிக்கிறான் இப்போது? அவன் படிக்கலாம் இல்லை, அவன் ஒரு டால் அப்படின்னு சொல்கிறீங்க. நீங்கள் அப்படி சொன்னோன்னே ஜிமினுக்கு அவரோட சிரிப்பை கண்ட்ரோல் பண்ண முடியல, செம்ம சத்தமாக சிரிச்சிட்டாரு. அந்த ஹோல் கிளாஸுக்கும் கேட்டுருச்சு, அவங்க எல்லோரும் உங்களை தான் பார்த்துட்ருக்காங்க. உங்களுக்கு இவன்ட்ட சொன்னது தப்பாக போச்சு, எப்படி சிரிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திரும்பி உட்காந்துக்கிறீங்க. அப்போ ஜிமின், வையன் என்ன, ஏன் இப்படி உட்காந்துட்ருக்க? நான் என்ன சொன்னேன், சிரிக்க வேணாம் தானே சொன்னேன். பின்ன நீ இப்போ சொல்கிறது உனக்கே காமெடியாக தெரியலையா? யாராச்சும் போய் அந்த பொம்மையை போய் யாராச்சும் ஃப்ரெண்டுன்னு சொல்லுவாங்களா? அது பொம்மை இல்லை, அது பேர் ஓகே வியை எப்படி நீ ஃப்ரெண்டுன்ற?
அது ஜஸ்ட்டு டால். அது ஜஸ்ட்டு டாலெல்லாம் இல்லை, அவன் என்கிட்ட பேசுவான், உனக்கு தெரியாது. ஏய் சும்மா இரு, சும்மா காமெடி தானே பண்ணுற. இல்லை நான் உண்மையாக தான் பேசுகிறேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் கோச்சிக்கிறீங்க ஜிமி. சரி ஓகே ஓகே சாரி சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவசரப்படுத்துறாரு. நீங்களும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கன்வின்ஸ் ஆயிடுறீங்க. சரி நான் வாட்டி சிரிக்கக்கூடாது, அவன் நிஜமாவே என்னோடய ஃப்ரெண்டு. ஓகே ஓகே உன்னோட ஃப்ரெண்டு தான் சரின்ட்டு நீங்கள் அப்படியே கிளாஸ் எல்லாம் நடந்துகிட்ருக்கு. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் சரி ஓகே அப்படி சொல்லிட்டு நெக்ஸ்ட் கிளாஸ் போகலான்னு போகிறீங்களா? அப்போ ஜிவின் வையன் ஒரு நிமிஷம். என்ன இல்லை நீ இன்னைக்கு லஞ்சுக்கு என் கூட சாப்பிட்றியா? என்ன இல்லை லஞ்சுக்கு நீ ஃப்ரீயாக இருந்தானே என் கூட சாப்பிட்லாம்ல அப்படி சொல்லிட்டு ஜிமின் உங்களுக்கு ஆஃபர் பண்ணுறாரு. நீங்கள் உங்களுக்கு ஹாப்பியாக தான் இருக்குது, ஏன்னா நீங்கள் இதுவரையும் யார்கிட்டையும் பேசினதில்லை, பட் ஃபஸ்ட்டு பேசினாலாம் ஜிமின் தானே. ஸோ நீங்கள் சரி ஓகே அப்படி அவன்கிட்ட சாப்பிட்டா நல்லா தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஒத்துக்கிறீங்க. ஜிமின் ஓகே அப்படி சொல்லிட்டு அவர் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாரு. ஏன்னா ஃபஸ்ட் டைம் உங்களை பார்க்கும்போதே ஒரு மாதிரி அவருக்கு அட்ராக்ட் ஆகிருக்கும். ஸோ இப்போ நீங்கள் ரொம்பவே க்யூட்டாக இன்னசென்ட்டாக பேசுகிறீங்களா, ஸோ அவருக்கு ரொம்பவே பிடிச்சிருது உங்களை. ஸோ அப்படியே லன்ச் டைம் ஆகுது, நீங்கள் ஜிமின் கூட தான் சாப்பிட்றீங்க, உங்களுக்கு ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் ஆகுது. நீங்கள் கதையாக சொல்லிகிட்ருக்கீங்க விஏ உங்களை பற்றியும். அப்போ அவர் அதெல்லாம் கேட்டு அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கேட்டுட்ருக்காரு. பட் நீங்கள் பேசுகிறது அவருக்கு ஒரு மாதிரி க்யூட்டாக ஃபீல் ஆகுது. ஸோ உங்களே தான் ரசித்து பார்த்துட்ருக்காரு. பட் நீங்கள் அதெல்லாம் கண்டுக்காமல் இதுதான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் வெளியாள்கிட்ட இவ்வளோ பேசுறது. ஸோ நீங்கள் பேசி முடிச்சுட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிளாஸுக்கு வரீங்க. கிளாஸுக்கு வந்தால் அப்போ உங்களுக்கு பிடி கிளாஸ் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் அந்த கிளாஸ் அட்டென்ட் பண்ணுறதுக்காண்டி கிரவுண்டுக்கு போயிருப்பீங்க. இப்போ ஃபுட்பால் தான் நடந்துகிட்ருக்கோம், பட் உங்களுக்கு ஸ்போர்ட்ஸில் கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட்டே இருக்காது. ஸோ நீங்கள் நம்ம மேலே ஏதாச்சும் பால் பட்டுருமா அப்படின்னு சொல்லிட்டு பயந்துகிட்டே தான் கேம் விளாண்டுட்ருக்கீங்க. அப்போ உங்கள் மேலேயே கரெக்டாக உங்கள் ஃபேஸ்லேயே வந்து ஒரு பால் வந்து விழுவுது. நீங்கள் யார் போட்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. பார்த்தா அந்த பையன் நேற்று உங்களை புள்ளி பண்ணியிருப்பான்ல பேக் பெஞ்ச்லேருந்து, அந்த பையன்தான். நீங்கள் கீழே விழுந்திருப்பீங்களா, எல்லோரும் உங்களை பார்த்து சிரிச்சிட்ருக்காங்க, உங்களுக்கு இன்னும் எம்பாரஸ்டாக ஃபீல் ஆகுது. அப்போ டீச்சர் வையன் போய் ரெஸ்ட் எடுப்போ அப்படின்னு சொல்ல தான் தாமதம் நீங்கள் எந்திரிச்சு போயிடுறீங்க ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு. உங்களுக்கு இன்னும் அழுக வருது. நீங்கள் கொஞ்ச நேரம் கிளாஸ் முடிகிற வரையும் அங்கே தான் இருப்பீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வீட்டுக்கு வரீங்களா, வீட்டுக்கு வந்துட்டு அழுக ஆரம்பிச்சிடுறீங்க இன்றைக்கும். இப்போ வையன் என்ன அழுதுட்ருக்க, என்ன ஆச்சு? இல்லை எல்லோரும் ஏன் எப்படி பண்ணுறாங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் அழுதுகிட்டே இருக்கீங்க. என்னாச்சு சொல்லு, நான் பார்த்துக்கிறேன், நீ சொன்னால் தானே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கேட்பாரு. ஸோ நீங்கள் அதனால தான் சரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறீங்க. அந்த பையன் எனக்கு பின்னாடி உட்காந்துட்ருக்கவன், அவன் ஹேர்ஸும் அவன் மூஞ்சியும் போட்டுக்கிறது ஒரு டர்ட்டியான ஒரு க்ரே ஜாக்கெட் போட்டிருப்பான். அது அவனுக்கு சுத்தமாகவே சூட்டாக இருக்காது, பார்க்குறதுக்கே பொறுக்கி மாதிரி இருக்கான் அப்படி சொல்லிட்டு நீங்கள் எல்லாம் திட்டி சொல்லிட்டு இருக்கீங்க வீக்கு. ஆமாம் அந்த மாதிரி இருக்கவங்க எல்லாருமே அந்த மாதிரி தான். விடு நான் பார்த்துக்கிறேன், நீ தூங்கு அப்படின்னு சொல்கிறா. நீங்கள் சரி அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அழுதுகிட்டே தூங்குறீங்க. அவருக்கு வீக்கு நீங்கள் இப்படி அழுகிறதெல்லாம் பார்க்க முடியல, அவர் கஷ்டமாக இருக்குது. ஸோ அவர் நீங்கள் தூங்கின பிறகு அந்த டால் அப்படியே உங்கள் பக்கத்தில் வந்து உட்காருது. உங்களுக்கு அதெல்லாம் தெரியல, நீங்கள் நல்லா தூங்கிட்டுருக்கீங்க. அப்போ அங்கே மெலிசான காற்று வீசுது. அப்போ அந்த ரூமே ஃபுல் டார்க்காக ஆகுதா. டார்க்கான பிறகு அங்கே ஒரு பர்சன் நின்றுட்டுருக்காரு. பார்த்தா அது டெயாங் தான். டெயாங் அவர் ஒரு ஸ்பிரிட் மாதிரி அங்கே வந்து நின்றுட்டுருக்காரு. அவர் மனுஷன் எல்லாம் கிடையாது. அந்த டால்குள்ளேருந்து ஒரு அப்படியே வெளில வந்து ஒரு ஃபாக் மாதிரி க்ரியேட் ஆகி ஒரு ஹியூமனாக மாறிட்டார். உங்களுக்கு அதெல்லாம் தெரியாமல் நல்லா தூங்கிட்டுருக்கீங்க. அவர் ஹேர்ஸ் கலரிங் ஆகிருக்கு, ஆரஞ்சு கலர் ஹேர்ஸ், கோட்டும் ஆரஞ்ச். அவர் பார்க்கறதுக்கே செம்ம அழகாக இருக்கார். பட் அவர் ஹியூமன் கிடையாது. அவர் உங்களை பார்த்துட்டு வையன் உன்னை இப்படி கஷ்டப்படுத்தினவனே நான் இன்றைக்கி என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாரு, நாளிலேருந்து உங்ககிட்ட கூட அவன் வரமாட்டான், இந்த உலகத்துலேயே இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கேருந்து மேஜிக்காக மறைஞ்சு போகிறாரு. இப்போ அந்த பையன் உங்களை புள்ளி பண்ணியிருப்பான்ல, அவனை தான் காமிக்கிறாங்க. அவன் லேட் நைட் ஒரு பில்டிங் விட்டு வெளில வரான். வரும்போதே புலம்பிட்டு தான் வரான். லேட் ஆகிடுச்சா, சீக்கிரம் கிளம்பணும்னு நினச்சேன், பட் இப்படி லேட் ஆகிடுச்சே, அதுக்கு தான் இந்த பார்ட்டிக்கே வரக்கூடாதுன்றது. பட் இவன் ஃபன்னாக தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வீட்டுக்கு வரான். நல்ல வேளை வீட்டில் யாரும் இல்லை, எங்கள் அம்மா அப்பா ஊருக்கு போயிட்டாங்க, இருந்திருந்தாங்கன்னா அவ்வளோதான், இவ்வளோ லேட்டாக வர்றது நினச்சி நான் செம்மையாக திட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் வீட்டுக்கு போயிட்டுருக்கான். அப்போ அவன் வர பிளேஸ்லலாம் பின்னாடி யாரும் அவனை ஃபாலோ பண்ணிட்டு வர மாதிரியே இருக்குது. அவன் திரும்பி பார்க்குறான், பட் அப்போ யாருமே இல்லை. பட் அந்த பர்சன் ஃபாலோ பண்ணிட்டு தான் வந்துட்டுருக்கான். வரும்போது ஃபுல்லாக அவன் டார்க்லேருந்து தான் வந்துட்டுருக்கான். அவன் வர பிளேஸ்லலாம் லைட்ஸ் எல்லாம் ஆஃப் ஆகிடுது.
இவனும் வீட்டுக்கு வந்துட்டு எல்லாத்தையும் தூக்கி போட்டு ஹாயாக சோஃபாவில் உட்காந்துட்டு மூவி பார்த்துட்ருக்கான். அப்போ அவன் டோர் லாக் பண்ண வேற மறந்துட்டான். அப்போது திடீர்னு லைட்ஸ் எல்லாம் ஃபுல்லு ஃப்ளின்ச் ஆகி அப்படியே டக்குன்னு ஆஃப் ஆகிடுது. அவனுக்கு என்ன கரண்ட் பில்லை வச்சு கட்ட மறந்துட்டோமா என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சரி ஓகே தூங்காச்சும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போகிறானா. அப்போ ஒரு சவுண்ட் கேட்குது. அவனுக்கு எங்கே இந்த சவுண்ட் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் திரும்பி பார்க்குறான். அப்போ மெலிசான காற்று வீசுது. பட் டோர் க்ளோஸாக தான் இருக்குது. எப்படி காற்று வருது? நம்ம தான் ஜன்னலெல்லாம் க்ளோஸ் பண்ணியிருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட்டோடையே போய் ஒரு வாட்டி செக் பண்ணுறதுக்காண்டி போயிட்டுருக்கான். லாக்காக தான் இருக்குது. அப்புறம் எப்படி காற்று வருது தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஸ்டெப் எடுத்து பார்ப்பான். அப்போ அவன் பின்னாடி ஏதோ ஒன்று குத்துற மாதிரி அவனுக்கு ஃபீல் ஆகுது. என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குவான். பார்த்தா அவனுக்கு முன்னாடி ஒரு பர்சன் ஃபிகர்ஸ் எல்லாம் புல்லு ஒரு மாதிரி பேலாக இருக்குது. ஒரு மாதிரி பிளட் ஸ்டெயின்ஸ், அவன் கண்ணத்தெல்லாம் கீறி பிளட் ஸ்டெயின்ஸாக இருக்குது. அவன் கண்ணே ஒரு மாதிரி ஒயிட்டிஷாக இருக்குது. பார்க்கறதுக்கே செம்ம கொடூரமாக இருக்கான். அந்த புள்ளி பார்த்து பயந்துட்டு பின்னாடி போகிறான். அப்போ அந்த பர்சன் இன்னொரு வாட்டி நீ வயனை டார்ச்சர் பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு வாய்ஸ் பார்த்தா டேயாங் தான். அந்த பையன் பார்த்து செம்மையாக பயந்துட்டு எப்படியாச்சும் தப்புஸ்லான்னு பார்க்குறான். பட் அவனால் முடியல. அவன் போகிற சைடெல்லாம் சோஃபா வச்சு பிளாக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவனை பிளாக் பண்ணிட்டாரு டேயாங்கு. அதுக்கப்புறம் கிட்ட வந்து ஒரு வச்சுருக்க நைஃப் வச்சு சதக்குன்னு ஒரு அவன் வெஸ்ட்லேயே சொருவிடுறாரு. அவ்வளோதான், செம்மையாக ப்ளீட் ஆகிட்டுருக்கு அவனுக்கு. இதுக்கு மேலே அவனால் நகரக்கூட முடியல. அங்கேயே கீழே விழுந்துட்டான். தவிர ஃபுல்லு பிளட்டாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் டேயாங் அந்த நைஃபை அவன் கையிலையே வச்சுட்டாரு சூசைட் மாதிரி ஃப்ரேம் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் அங்கேருந்து அப்படியே வேனிஷ் ஆகி அவர் அந்த டால்குள்ளேயே போயிட்டார். பட் நீங்கள் இது எதுவுமே தெரியாமல் அமைதியாக தூங்கிட்டுருக்கீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுதா, நீங்கள் எந்திரிச்சிட்டு ஃபஸ்ட்டு வியை தான் பார்க்குறீங்க. வி அங்கே தான் பக்கத்தில் டேபிளில் உக்காந்துட்ருக்கு. வி குட் மார்னிங். குட் மார்னிங் வயன். அப்போ தான் உங்களுக்கு ஒரு மாதிரி ஸ்மெல் வர மாதிரி ஃபீல் ஆகுது. சம்திங் லைக் டெட்டான ஒரு ஃபீல் வந்துட்டுருக்கு, ஸ்மெல் வந்துட்டுருக்கு. உங்களுக்கு என்ன ஸ்மெல் இது வித்தியாசமாக இருக்குது? ஒருவேளை எலி ஏதாச்சும் செத்து போச்சோ அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. இப்போ என்ன யோசிச்சுட்ருக்க? டைம் ஆகல, போ ரெடி ஆகிட்டு வா, ஸ்கூலுக்கு போகணும். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே போய் ரெடி ஆகிட்டு வரீங்க. நீங்கள் அவ்வளோலாம் எதுவுமே கண்டுக்கல. அதுக்கப்புறம் போய்ட்டு ரெடி ஆகிட்டு வந்துட்டு சரி ஓகே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வரீங்க. அதுக்கப்புறம் காலேஜுக்கு வரீங்களா? காலேஜில் நீங்கள் எல்லாருமே ஸ்மூத்தாக தான் அங்கே போயிட்டுருக்கு. அப்போ டீச்சர் வராங்க. டீச்சர் வந்துட்டு ஒரு மாதிரி சேடான ஃபேஸில் வராங்க. நீங்கள் என்னாச்சு சார், ஏதாச்சும் ஃபீவராக என்ன, சரி ப்ராப்ளமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கேட்குறாங்க. அப்போ அந்த சார் அது நம்ம கூட படிச்சுட்டு இருந்தால அந்த புள்ளி அவன் சூசைட் பண்ணிக்கிட்டானா அப்படின்னு சொல்கிறாங்களா. எல்லோரும் ஷாக் ஆகிட்டாங்க. என்ன சூசைட் பண்ணிக்கிட்டானா அப்படின்ட்டு. உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. அவன் அவங்கள புள்ளி பண்ணியிருந்தாலும் அவன் சாவுனாலும் நீங்கள் நினச்சி பார்த்ததில்ல. பட் அவன் இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஃபீல் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் அப்படியே கிளாஸஸ் எல்லாம் போயிட்டுருக்கா. அப்போ ஒரு ப்ராஜெக்ட்ஸ் மாதிரி அசைன் பண்ணுறாங்க. உங்களுக்கு ப்ராஜெக்டா, ஐயோ நம்மளை யார் கூட போட போகிறாங்க அப்படின்னு பார்த்துட்ருக்கீங்க. அப்போ பார்த்தா உங்களையும் ஜிமினியும் தான் போட்டிருக்காங்க. உங்களுக்கு இப்போ தான் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. ஜிமின் நானும் நீங்களும் தான். ஓகே வயன், சரி ஓகே இந்த ப்ராஜெக்ட் எப்போ ஸ்டார்ட் பண்ணலாம்? இந்த சண்டே பண்ணலாமா? ஓகே இந்த சண்டேவா? எனக்கு பர்த்டே தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாரு. நீங்கள் அப்படியா? ஆமாம் என் வீட்டில் நீ வந்துரு, நம்ம 2 பேரும் என் வீட்டிலே எல்லா ப்ராஜெக்ட்டும் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 2 பேர் டிசைட் பண்ணுறீங்க. உங்களுக்கு ஹாப்பியாக இருக்குது ஜிமினோட வீட்டுக்கு போகிறோம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் உங்களுக்கு சயின்ஸ் கிளாஸ் இருக்குமா? ஸோ சயின்ஸ் கிளாஸ்க்காண்டி நீங்கள் எல்லோரும் ரிசர்ச் பண்ணுறதுக்காண்டி அங்கே இருக்க கார்டனுக்கு வந்திருப்பீங்க. ரிசர்ச் ஆக்டிவிட்டியில் உங்களை ஒரு 4 மெம்பர்ஸ் குரூப்பில் போடுறாங்க. அது என்ன ஆக்டிவிட்டினா, இங்கே இருக்க இன்செக்ட்ஸு, பூச்சி, அந்த மாதிரி அதிலலாம் என்னென்ன ரகம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி ரிசர்ச் பண்ணுற மாதிரி. நீங்கள் அதுக்கப்புறம் உங்கள் கூட இன்னும் 3 பேர் இருக்காங்க. அவங்க வந்துட்டு அனு, ஜாஸ் அண்ட் லிக்கி. ஓகேவா? அதில் 2 பேர் பொண்ணு, அனுவும் லிக்கியும் பொண்ணு. பட் ஜாஸ் வந்துட்டு ஒரு பையன். ஸோ நீங்கள் 3 பேர் கேர்ள்ஸு, அவன் மட்டும் பையன். ஸோ இவங்க 4 பேர் தான் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் எல்லாம் ரிசர்ச் பண்ணிகிட்ருக்கீங்க. பட் உங்களுக்கு இந்த இன்செக்ட்ஸ்னால சுத்தமாகவே பிடிக்காது. உங்களுக்கு பிடிச்சது ஒன்லி பட்டர்ஃப்ளை. ஸோ நீங்கள் பட்டர்ஃப்ளையோட ரிசர்ச் பண்ணலாம், பட்டர்ஃப்ளையை பற்றி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. பட் அவங்கெல்லாம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு
நீங்களும் அனுவும் மட்டும்தான் ரிசர்ச் பண்ணிகிட்ருக்கீங்க. ஜாஸும் லிக்கியும் அவங்க எங்கேயோ போயிருப்பாங்க. அதுக்கப்புறமா ஜாஸும் லிக்கியும் வராங்க உங்ககிட்ட. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இல்லை, உனக்காண்டி ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்கேன் வயன். என்ன? இல்லை, உனக்கு தான் எந்த பூச்சி பிடிக்காது, உனக்கு பட்டர்ஃப்ளைனா ரொம்ப பிடிக்கும்ல, அதனால தான் உனக்காண்டி ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படி சொல்லிட்டு ஜாஸ் சொல்கிறான். நீங்கள் என்ன அப்படி சொல்லிட்டு ரொம்ப எக்ஸைட் ஆகிட்ருக்கீங்க, என்ன பட்டர்ஃப்ளை எடுத்துகிட்டு வந்திருக்கான் அப்படின்ட்டு பார்க்குறதுக்கு. அவன் பின்னாடிலேருந்து ஒன்று எடுக்கிறான், க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கான். காமி, உனக்கு தான் பிடிக்கும்ல பட்டர்ஃப்ளை, ஸோ அதோட பேபி வெர்ஷன் உனக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு உங்கள் மேலே கேட்டர்பில்லரை தூக்கி போடுறான். நீங்கள் செம்மையாக பயந்துட்டீங்க, நீங்கள் அலறி கத்துறீங்க, எல்லோரும் உங்களை தான் திரும்பி பார்க்குறாங்க. நீங்கள் அப்படியே கீழே விழுந்து கத்திட்ருக்கீங்க தட்டி விட்டுட்டு. நீங்கள் அழுதுகிட்டே ஓடி போயிடுறீங்க. அனுதான் திட்டுறா ஜாஸை, கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா, உனக்கு தான் தெரியும்ல அவளுக்கு பூச்சின்னா பிடிக்காதுன்னு, ஏன்டா இப்படி பண்ணுற? அது சும்மா ஃபன்னுக்கு தான் பண்ணேன். லிக்கி நீயுமா? இல்லை இது ஜாஸோட ஐடியா தான், நான் எதுவும் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா. ஜாஸ், என்ன இப்போது ஜஸ்ட்டு ஃபன் தானே பண்ணேன், ஃபன்னு அவள் எவ்வளோ பயந்துட்டா பாரு. சரி நாளைக்கு அவட்ட சாரி கேட்டுறேன், சாரியோட சேர்த்து ஒரு சாக்லேட் மில்க் ஷேக்கும் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ லிக்கி, அப்போ எனக்கு வாங்கி தர மாட்டியா? உனக்கும் தாண்டி வாங்கி தரேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்துட்டு மறுபடியும் அழுதுட்ருக்கீங்க. என்னாச்சு வையன், எது கழுவுற? இல்லை, இன்றைக்கி என்னை புள்ளி பண்ணிட்டான் அவன் ஜாஸ் இருக்கால, அவன் வேணும்னே மேலே கேட்டர்பில்லர் தூக்கி போட்டான், அவனுக்கு தெரியும் எனக்கு பூச்சினா பிடிக்காதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழுதுட்ருக்கீங்க. வீக்கு மறுபடியும் கோவம் வருது. நீங்கள் ஜஸ்ட்டு அவனை ஃப்ரெண்டாக நினச்சி தான் சொல்லிகிட்ருக்கீங்க, இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியாமல் வீக்கு செம்மையாக கோவம் வருது நீங்கள் இன்றைக்கும் அழுதுட்ருக்கிறத பார்த்து. வையன் அழுவாத வையன், இருந்தாலும் சரியாக போயிடும் விடு. என்ன சரியாக போகும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழுதுகிட்டே இருக்கீங்க. வீக்கு உங்களை சமாதானப்படுத்துறது எப்படின்னு தெரியல. அதுக்கப்புறம் நைட் டைம் ஆகுது, கரெக்டாக 12 o'clock ஆனோடனே அவர் மறுபடியும் அவரோட ஹியூமன் பாடிக்கு வராரு, அவர் ஸ்பிரிட்டாக ஆகிறாரு, ஹியூமன் ஸ்பிரிட்டாக. அதுக்கப்புறமா அங்கேருந்து வேனிஷ் ஆகி இப்போ ஜாஸோட வீட்டுக்கு தான் வராரு. ஜாஸ் பார்த்தா அவன் நல்லா தூங்கிட்டு இருக்கான், பட் அவனால் தூங்க முடியல. ஒரு மாதிரி அவனை போட்டு யாரும் அமுக்கிற மாதிரி அவனுக்கு ஃபீல் ஆகிட்டுருக்கு. ஏன் இப்படி ஃபீல் ஆகிட்டுருக்கு? ஏசி எல்லாம் போட்டு தானே இருக்குது, அப்படியே இவ்வளோ வேர்க்குது, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் போய் அங்கே இருக்க விண்டோஸில் ஓப்பன் பண்ணுறான். சரி இப்போயாச்சும் தூக்கம் வருதா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போகிறானா, அப்போ கீழேருந்து கன் ஷூட் சவுண்டு. அவனுக்கு ஐயோ கன்னா, யார் ஷூட் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பதிலடிச்சு கீழே வரான். வந்தால் கிச்சனில் தான் ஒரு பர்சன் திரும்பி நின்று அந்த கன்னை வச்சிட்ருக்காங்க. யாருன்னு பார்த்தா ஜாஸோட அப்பா தான். கீழே அவங்களோட அம்மா ரத்த வெள்ளத்தில் இருக்காங்க. ஜாஸ்க்கு ஒன்றும் புரியல, அப்பா என்ன பண்ணியிருக்கீங்க, அம்மாவை ஏன் இப்படி சாவடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் பதறிட்டே கேட்குறான். அப்போ அவங்களோட அப்பா பித்து பிடிச்ச மாதிரி திரும்புகிறாரு. அவரோட கான்ஷியஸ்னஸ்லேயே இல்லை. அவர் கன்னை அப்படியே ஜாஸ் மேலே பாயிண்ட் பண்ணுறாரு. ஜாஸ், அப்பா என்ன பண்ணுறீங்க? அப்போ டக்குன்னு அவர் சுட்டுடுறாரு அவன் பையனையே. ஜாஸும் அப்படியே கீழே விழுவுறான். அதுக்கப்புறம் அந்த கன் எடுத்து அவர் தலையிலே வச்சு ஷூட் பண்ணிக்கிறாரு. ஒரே நிமிஷத்தில் ஜாஸோட ஃபேமிலியே கொலாப்ஸ் ஆகி கீழே கிடக்குது. ஃபுல்லு அங்கே ரத்தமாக தான் இருக்குது. 3 பேர் டெட் பாடியும் அதுக்கப்புறம் மார்னிங் கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ உங்களுக்கு காமிச்சா நீங்கள் மார்னிங் எந்திரிக்கிறீங்களா, பார்த்தா பக்கத்தில் மெடிசனும் வாட்டரும் இருக்குது. வயன் குட் மார்னிங். குட் மார்னிங். என்னது இது, உனக்கு தான் தலைவலி இல்லை, நைட்டெல்லாம் அழுதுட்டு இருந்தியே அதனால தான் அப்படின்னு சொல்கிறானா. நீங்கள் என்ன இது எப்படி இங்கே வந்துச்சு? கிராண்ட்மாவே எடுத்து வந்து வைக்க வாய்ப்பில்லை, ஏன்னா அவங்களுக்கு தெரியாது நான் அழுதுட்டு இருந்தேன்னு. வீக்கு மட்டும்தானே தெரியும், பட் அவனாலையும் எந்திரிச்சு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சுட்ருக்கீங்க. இப்போ என்ன யோசிக்கிற, மெடிசனை போட்டு ஸ்கூலுக்கு போடுவல ரெடியாகு. சரி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷனாகவே இருக்குது, எப்படி இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபியூஷனோடையே நீங்கள் ரெடியாகிறீங்க. அப்போ உங்களை ஹாப்பியாக வழி அனுப்பி வைக்கிறான். வையன் ஹாப்பியாக போயிட்டு வா, இன்றைக்கி ஒன் டே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்ட்ரேஞ்சான பிஹேவியர் தெரியுது வீக்கிட்ட. உங்களுக்கு அது நல்லாவே ஃபீல் ஆகிட்டுருக்கு. நீங்களும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டுட்டு நீங்கள் இப்போ ஸ்கூலுக்கு தான் வரீங்க. வந்தால் அங்கே ஜிமின் தான் என்ட்ரன்ஸ்லேயே நின்றுட்டு ஒரு 2 கேர்ள்ஸ் கிட்டே பேசிகிட்டு இருக்காரு. நீங்கள் போயிட்டுருக்கீங்க ஜிம்னா பார்த்துட்டு. அப்போ ஜிமின் பார்க்குறாரு உங்களை. வையன் அப்படின்ட்டு. நீங்கள் ஹாய் ஜிமின். அப்போ அந்த 2 பொண்ணுங்களும் உங்ககிட்ட ஓடி வராங்க. ஹாய் வையன். ஹாய், உங்களுக்கு எப்படி என் பேர்? அது தெரியும் விட, ஜிமின் உன்னை பற்றி தான் சொல்லிட்டு இருந்தானே, பட் அவன் சொன்னதை விட நீ ரொம்ப அழகாக தான் இருக்க அப்படின்னு சொல்கிறா ஒருத்தி. நீங்கள் ப்ளஷ் ஆகி அப்படியே சிரிச்சிட்ருக்கீங்க. ஜிமின், சும்மா இருங்க, என்ன சொல்லிகிட்ருக்கீங்க?
உனக்கு தெரியாது உன்னை எப்படி வர்ணிச்சு பேசிகிட்டு இருந்தான்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு போட்டு கொடுத்துட்ருக்காங்க. ஜிமின் ஷட்டா போதும் நீங்கள் பேசினது வாயை மூடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரா. நீங்களும் இன்னொரு பொண்ணும் ஜிமினை பார்த்து சிரிச்சிட்ருக்கீங்க. ஜிமின் எம்பாரஸ்மெண்ட்டில் தலையை சொரிஞ்சிட்ருக்காரு. அப்போ பின்னாடிலேருந்து அனு ஓடி வரா பதட்டத்தில். எல்லோரும் பார்க்குறாங்க. அனு என்னாச்சு? அது வந்து ஜாஸ் இருக்கா இல்லை அப்படி சொல்லிட்டு பதட்ட சொல்லிகிட்ருக்கா. எல்லோரும் என்னாச்சு பொறுமையாக சொல்லு. அது ஜாஸ் குடும்பத்தோட சூசைட் பண்ணிக்கிட்டானா. அவங்க அப்பா தான் கண் வச்சு எல்லோரையும் ஷூட் பண்ணிட்டான்றாங்க. என்ன நடந்துச்சுன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சொல்லிகிட்ருக்காங்க. உங்களுக்கே புரியல என்ன? ஜாஸ் செத்துட்டானா? அது எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கும் ஒன்றும் புரியல. எல்லாருக்கும் அது ஏற்றுக்கவே முடியல. நேற்று தானே நல்லா பேசிகிட்டு இருந்தான், அதுக்குள்ளாட்டி இப்படி ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு அனுவும் சரி லிக்கியும் சரி ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. உங்களுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ இப்படியே எல்லாம் முடியுமா? உங்களுக்கு ஒரு டவுட்டு, அது எப்படி லைனாக இப்படி எல்லோரும் சாகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கேங்குக்கே ஒரு மாதிரி டவுட்டாக தான் இருக்குது. ஜிமினுக்கு, உங்களுக்கு, அனு, லிக்கிக்கெல்லாம் உங்களுக்கு இது எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும்னு ஒரு ஆசை. ஸோ அதனால் இது எப்படி நடந்திருக்கும், அது அவங்க எப்படி சூசைட் பண்ணியிருப்பாங்க, அது வாய்ப்பே இல்லையே. ஆமாம், இது எப்படி நடந்துச்சுன்னு தெரியல. இது எப்படியாச்சும் நம்ம கண்டுபிடிச்சாகணும். அதான் எப்படி? இதை டேஷ்போர்டில் எல்லாம் ரெக்கார்ட் ஆகிருக்கும்ல, இல்லை கேமராஸில் ஏதாச்சும் ரெக்கார்ட் ஆகிருக்குல்ல, நம்ம செக் பண்ணலாமா? அது எப்படி செக் பண்ணலாம்? அதெல்லாம் போலீஸ் ஸ்டேஷனில் இல்லையா இருக்கும்? ஆமாம் கரெக்டு, போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்யூட்டர் நம்ம ஹேக் பண்ணக்கூடாது. அது எப்படி நடக்கும்? கொஞ்சமாச்சும் அறிவு இருக்க மாதிரி பேசுகிறியா? அது முடியும். இல்லைப்பா, அது எப்படிப்பா முடியும்? நீங்கள் எதுக்கு நடக்க போகிறது இல்லாததெல்லாம் நீங்கள் இமேஜினேஷன் பண்ணிகிட்ருக்கீங்க. வையன் சொல்கிறதே கேள்வி, இதெல்லாம் நடக்கும். நான் ஹேக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு லிக்கி சொல்கிறா. என்ன ஹேக்கிங்கா? உனக்கு தெரியுமா? நான் அது ஸ்பெஷல் கோர்ஸ் படிச்சிருக்கேன், எனக்கு தெரியும். சரி அப்போ பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் டிசைட் பண்ணுறாங்க. ஸோ அவங்க நினச்சிட்டு இருந்த மாதிரியே அவங்க ஹேக் பண்ணி கண்டுபிடிக்கலான்னு பார்த்தா அதில் யாருமே உள்ளே போன மாதிரியும் இல்லை, வர மாதிரியும் இல்லை. ஏன்னா தான் தெரிய மாட்டார், கேமராஸ்லலாம் அவர் தெரிய மாட்டார். ஸோ அவங்களால கண்டுபிடிக்க முடியல. இது எப்படி தானாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபியூஷனோடையே முடியுது. அதுக்கப்புறம் ஜிமின் இது சூசைடாக தான் இருக்கும் போல், என்ன ப்ராப்ளமாக இருக்கும் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை அப்படியே விட்டுறாங்க. அதுக்கப்புறம் ஜிமின் வையன் என்ன இல்லை இந்த சண்டே வீட்டுக்கு வர்றதா இருக்குல்ல, ஞாபகம் இருக்குல்ல? ஞாபகம் இருக்குது, நான் வந்துடுறேன். ஓகே உனக்காண்டி வெயிட் பண்ணிகிட்ருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகிறாரு. நீங்களும் ப்ளஷ் ஆகிட்டே வீட்டுக்கு வரீங்க. இப்போ பார்க்குறாரு. வையன் என்ன ரொம்ப ஹாப்பியாக இருக்க போல்? ஆமாம் ஹாப்பியாக தான் இருக்கேன். ஆனால் ஒன்று மட்டும் எனக்கு புரியல. அது என் கிளாஸ்மேட் சொன்னேன்ல நீ, அவன் டீஸ் பண்ணான், அவன் செத்துட்டானா, அது எப்படின்னே தெரியல. அவன் குடும்பத்தோடு செத்துட்டானா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாம் சொல்கிறீங்க. இவ்வளோ ஸ்மிக் பண்ணுறாரு, பட் அது உங்களுக்கு தெரியல, நீங்கள் அது நோட்டீஸ் பண்ணலை. ஸோ இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுமா? இப்போ நீங்கள் ஒரு பர்சனை ஹக் பண்ணி தூங்கிட்டுருக்கீங்க, அந்த பர்சனும் உங்களை செம்மையாக ஹக் பண்ணுறான். நீங்கள் ஐஸ் ஓப்பன் பண்ணிட்டு பார்க்குறீங்க, ரொம்பவே அழகாக இருக்கான். அவன் குட் மார்னிங் வையன் அப்படின்னு சொல்கிறான். உங்களுக்கு குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபேஸில் ஃபுல்லு ஸ்மைல் தான். அவங்கள ரொம்ப ஹக் பண்ணி டைட்டாக தூங்கிட்டுருக்கான். உங்களுக்கு செம்மையாக ஃபீல் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்படியே நீங்கள் பிளாங்க் அவுட் ஆகிறீங்க. பார்த்தா இதெல்லாம் உங்கள் கனவு தான். நீங்கள் எந்திரிக்கிறீங்க, எந்திரிச்சோடனே குட் மார்னிங் வையன் அப்படின்னு சொல்கிறானா, நீங்கள் குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரி யோசிச்சுட்ருக்கீங்க. என்னாச்சு, ஏதாச்சும் கெட்ட கனவு கண்டியா என்ன? இது கெட்ட கனவுன்னு சொல்ல முடியாது, பட் நான் யாரோ ஒரு பர்சனை ஹக் பண்ணி தூங்கிட்டு இருந்தேன். அவன் எனக்கு ஏதோ ஃபெமிலியராக ஃபீல் ஆகிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஓகே ஒரு நாள் நீயும் நானும் அப்படி தான் தூங்குவோம் வையன் அப்படின்னு சொல்கிறானா. அதுக்கப்புறம் சரி ஓகே நீ போய் ரெடியாக போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நீங்களும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டு குளிச்சுட்டு வரீங்க. குளிச்சுட்டு வந்துட்டு நீங்கள் எல்லாம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ உங்களையே பார்த்துட்ருக்கான். வையன் உன்னை நான் சின்ன வயசுலன்னு பார்த்துட்ருக்கேன். உன்னை நான் எவ்வளோ லவ் பண்ணுறேன்னு தெரியுமா? பட் அது உனக்கு தான் தெரியல. சின்ன வயசுலேருந்து உன்னோட எல்லா டைமிங்லேயும் நான் இருந்திருக்கேன். உன்னோட அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாத்துலேயுமே நான் இருந்திருக்கேன். உன்னை நான் ரொம்ப லவ் பண்ணுறேன் வையன். நீயும் நானும் ஒரு நாள் அதே மாதிரி ஹக் பண்ணி தூங்குவோம். நான் அந்த நாளுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். பட் நீ என்னோட உருவத்தில் பார்த்தா நீ ஏற்றுப்பியா? அதுதான் கொஞ்சம் டவுட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி உன்னை பேசிகிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நீங்கள் சரி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. அழகாக ரெடி ஆகிட்ருக்கீங்களா? ஸோ என்னாச்சு, எதுக்கு இப்படி ரெடி ஆகுற? அதுவா
நான் ஜிமினோட வீட்டுக்கு போகிறேன், அதுக்கு தான். ஓ அப்படியா, சரி அப்படி சொல்லிட்டு வீக்கு கொஞ்சம் காண்டாக தான் இருக்குது நீங்கள் ஜிமினோட வீட்டுக்கு போகிறேன்னு சொல்கிறது. சரின்ட்டு நீங்கள் போகிறீங்களா? அப்போ வீ என்னைய மறந்துட்டு போகிற. அப்போ நீங்கள் வீயும் தூக்கிட்டு உங்கள் பேக்கில் போட்டு நீங்கள் ஜிமினோட வீட்டுக்கு தான் போகிறீங்க. போயிட்டு நீங்கள் டோர் நாக் பண்ணுறீங்க. டோர் ஓப்பனே ஆகல. கொஞ்சம் நேரத்துக்கு நீங்கள் நாக் பண்ணிகிட்டே இருக்கீங்களா? அதுக்கப்புறம் தான் ஒரு பர்சன் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. நீங்கள் அப்போ ஷை ஆகிட்டு பார்க்குறீங்க. பார்த்தா ஜிமின் ஒரு மாதிரி அவர் ஹேர் டை பண்ணியிருக்காரு க்ரே கலரில். பார்க்குறதுக்கே செம்ம அழகாக இருக்காரு. ஃபுல்லு ஸ்வெட்டியாக வேறு இருக்கார். நீங்கள் ஜிமின் அப்படின்னு சொல்கிறீங்களா? ஜிமின் வையன், ஓ நீ வரேன்னு சொல்லியிருந்தல, நான் மறந்துட்டேன், சாரி. சரிவோ உள்ள அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நீங்களும் உள்ளே வரீங்க. ஜிமின், உங்களுக்கு இந்த ஹேர்ஸ் என்ன நல்லா இல்லையா? இல்லை, உங்களுக்கு கரெக்டாக சூட் ஆகுது, அழகாக இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஜிமினும் ஹாப்பியாக ஃபீல் ஆகுறாரு நீங்கள் இப்படி சொன்னானே. அதுக்கப்புறமா நீயும் வையன் ரொம்ப அழகாக இருக்க அப்படின்னு சொல்கிறத நீங்கள் ப்ளஷ் ஆகி சிரிக்கிறீங்க. இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே தான் இருக்காரு. சரி இரு வையன், நான் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துடுறேன். சரி அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஜிமினும் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வராரு. வந்துட்டு வா நம்ம ப்ராஜெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்காரு. அப்போ நீங்கள் காமிக்கிறீங்க. இதையும்மா தூக்கிட்டு வந்த? ஏன் அப்படி சொல்கிற? இல்லை ஒன்றும் இல்லை பொம்மையெல்லாமா தூக்கிட்டு வர அப்படின்னு கேட்டேன். ஏன் இதை பொம்மைன்னு சொல்கிற? இது பேர் என்னோடய ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கோச்சுக்கு திரும்புறீங்க. ஜிமின் சரி அப்படி சொல்லிட்டு உங்கள் பக்கத்தில் வந்துகிட்டே இருக்காரு. நீங்கள் வேலைக்கு போயிட்டே இருக்கீங்க. அதுக்கப்புறம் ஜிமின், சரி சாரி வையன், ஏன்ட்ட இல்லை அவன்கிட்ட சாரி கேளு. இப்போ ஜிமின் சொல்லணுமே, சாரி ஓகேவா அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் அதுக்கப்புறம் தான் கன்வின்ஸ் ஆகி ஜிமின் கிட்டே சிரித்து பேசிகிட்டு இருக்கீங்க. அதுக்கப்புறம் ஜிமின் அந்த ப்ராஜெக்ட் பண்ணுற மாதிரியே அவங்க தைஸில் கை வைக்கிறாரு. நீங்கள் இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டீங்க. சரின்ட்டு ஜிமினும் ஓகே அப்படின்னு விட்டார். பட் இதெல்லாம் பார்த்துட்ருக்காருல, வீக்கு செம்ம கோமாது செம்மையாக திட்டிகிட்ருக்காரு. உங்கள் பின்னாடி தான் நீங்கள் உட்கார வச்சுருப்பீங்க. ஸோ திட்டிகிட்ருக்காரு. உங்களுக்கு தெரியுது ஆங்கிரியாக இருக்காருன்னு. எதுக்கு ஆங்கிரியாக ஃபீல் பண்ணுற? என்னாச்சு வையன்? இல்லை ஏதோ ஆங்கிரியாக ஃபீல் பண்ணிகிட்ருக்கா, என்னாச்சுன்னு தெரில, அவனை எது கோவப்படுத்துச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்கிறீங்க. ஜிமின் மைண்ட் வாஷில் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மிக் பண்ணுறாரு. ஸோ இப்படியே டைம் ஆகுமா? அப்போ நீங்கள் சரி ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. அப்போ ஜிமின், வையன் சொல்லு. இல்லை நாளைக்கு நீனும் நானும் டேட்டுக்கு போகலாமா? என்ன நீயும் நானும் மட்டும்? அது வந்து ப்ளீஸ் வையன். சரி ஓகே அப்படின்னு சொல்கிறீங்க. ஜிமினுக்கும் செம்ம ஹாப்பியாக ஃபீல் ஆகிடுது. ஸோ நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் ஹாலில் விட்டுருப்பீங்க. நீங்கள் 2 பேரும் அந்த ஜிமின் டான்ஸ் பண்ணியிருக்கிறத பார்க்குறதுக்காண்டி போயிருப்பீங்க. ஜிமின் செம்மையாக டான்ஸ் ஆடிட்டுருப்பார். ஸோ டான்ஸ் முடித்த பிறகு தான் ஜிமின் உங்ககிட்ட இப்படி கேட்டிருப்பாரு டேட் வரியான்ட்டு. ஸோ நீங்கள் அதுக்கு தான் ஓகே சொல்லியிருப்பீங்க. பட் இதெல்லாம் தெரியாது. ஸோ நீங்கள் அதெல்லாம் முடிச்சுட்டு வந்து பார்க்குறீங்க. தனியாக இருக்காரா? நீங்கள் ஐயோ சாரி, நான் உன்னை தனியாக விட்டு போயிட்டேனா அப்படின்னு சொல்கிறீங்க. நீ இப்போ மாறிட்ட, உனக்கு என்னை பற்றி கொஞ்சம் கூட அக்கறை இல்லை, உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் வந்தானே அவங்கள பற்றி தானே கவனிச்சுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் கான்வர்சேஷன் பண்ணிகிட்ருக்கீங்க. பட் ஜிமினுக்கு அது தெரியாதுல்ல. ஜிமின் என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காரு. அதுக்கப்புறம் சரி ஜிமின் நான் கிளம்புறேன், நான் வேணா வந்து விடட்டா வையன்? இல்லை என்கிட்ட இருக்கான்ல, பார்த்துப்பான் என்னைய அப்படின்னு சொல்கிறீங்க. ஜிமின் சரி ஓகே அப்படின்ட்டு விட்டார். ஸோ நீங்களும் ஜிமினே வீட்டுக்கு வந்துட்டு உங்களுக்கு செம்ம ஹாப்பியாக இருக்குது. ஸோ நீங்கள் இன்றைக்கி சீக்கிரமாகவே படுத்து தூங்கிட்டீங்க. செம்ம கோவமாயிட்ருக்கு ஜிமின் மேலே. ஏன்னா இன்றைக்கி ஃபுல்லாக நீங்கள் கிட்ட பேசியிருக்கவே மாட்டீங்க. ஸோ அவருக்கு செம்ம கோவமாகுது. நீங்கள் ஜிமினை பற்றியே நினச்சிட்ருக்கிறது அவருக்கு நல்லா புரியுது. ஸோ அவருக்கு ஜிமின் மேலே செம்ம கோவமாயிட்ருக்கு. எவ்வளோ தைரியம் இருக்கும் அவனுக்கு, பையன்கிட்ட எப்படியெல்லாம் நடந்துக்கிறான் அவனை ஒரு சான்ஸ் கிடைக்காமையா போயிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்காரு ஈவிலா. ஸோ நெக்ஸ்ட் டே ஆகுதா? நெக்ஸ்ட் டே நீங்கள் சீக்கிரம் எழுந்திரிச்சிட்டு அழகாக ரெடி ஆகுறீங்க. 1க்கு 4 தடவை நீங்கள் உங்கள் ஃபேஸையும் உங்கள் ட்ரெஸ் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்க்குறீங்க. அப்போ உங்களுக்கு கால் வரும். யார்கிட்ட இருந்தா? ஜிமின் கிட்ட இருந்தான். நீங்கள் ஹாப்பியாக அட்டன் பண்ணுறீங்க. வையன் என்ன ரெடியா? நான் வரேன். ஜிமின் இன்னைக்கு போய் தான் ஆகணுமா? ஆமாம் வையன், நீ இப்படியெல்லாம் மாற்றக்கூடாது, போகிறோம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களும் சரின்ட்டு வெயிட் பண்ணுறீங்க. அப்போ டோர் கரெக்டாக நாக் ஆகுது. நீங்கள் டோர்கிட்ட வந்துட்டு ஒரு வாட்டி கரெக்டாக இருக்கா பார்க்குறீங்க. அதுக்கப்புறம் டோர் ஓப்பன் பண்ணுறீங்க. பார்த்தா ஜிமின் தான் அங்கே ஹேண்ட்ஸமாக நின்றுட்டுருக்காரு. நீங்கள் அவரை பார்த்தோன்னே ஒரு மாதிரி ஸ்டன்னாகி பார்த்துட்ருக்கீங்க. ஜிமின் வையன் எனக்கு செம்ம அழகாக இருக்க வையன், தேங்க்யூ அப்படின்னு சொல்கிறீங்க. சரி ஓகே கிளம்பலாமா? ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் உங்ககிட்ட ஹேண்ட் கொடுக்குறாரு. நீங்களும் ஒரு ஹேண்டை பிடிச்சிட்டு
போகிறீங்க, காரில் உட்கார வைக்கிறாரு. உங்களுக்கு கார் ஓட்ட தெரியுமா? தெரியும் வையன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கார் ஓட்டிகிட்டு போகிறாரு. போயிட்டு ஒரு பிளேஸ் நிற்க வைக்கிறாரு. நீங்கள் இறங்கி பார்க்குறீங்க, பார்த்தா அம்யூஸ்மெண்ட் பார்க்கு. உங்களுக்கு செம்ம ஹாப்பியாகிடுது, ஏன்னா நீங்கள் இந்த மாதிரி பிளேஸுக்கெலாம் வந்திருக்கவே மாட்டீங்க. ஸோ நீங்கள் செம்ம ஹாப்பியாகிட்டு தேங்க்யூ ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம ஹாப்பியில் போகிறீங்க. ஜிமினுக்கு இப்போ தான் ஹாப்பியாக ஃபீல் ஆகிட்டுருக்கு. அவரும் சிரிச்சுட்டு உங்கள் கூட எல்லா ரைடும் வராரு. உங்களுக்கு ஜிமினுக்கு செம்ம பயமாக இருக்குது, பட் இவர் உங்ககிட்ட அந்த பயத்தை காமிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணிகிட்ருக்காரு உங்கள் கூட. உங்களுக்கும் செம்ம ஹாப்பியாக ஃபீல் ஆகிட்டுருக்கு. ஸோ எல்லாம் முடிஞ்சிட்டு லேட் நைட் தான். நீங்களும் ஜிமினும் வந்துட்டுருக்கீங்க ரோட்டில். அப்போ ஜிமின் ஒரு நர்வஸோடையே உங்கள் பக்கத்தில் வந்துட்டுருக்காரு. நீங்களும் அப்படி தான், உங்களுக்கு என்ன பேசுறதுனே தெரியல. உங்கள் 2 பேருக்கும் ஒரு மாதிரி சைலன்ஸாக ஃபீல் ஆகிட்டுருக்கு. நீங்கள் 2 பேரும் ஒன்றுமே பேசிக்காமல் நடந்து வர்றீங்க. அப்போ ஜிமினுக்கு ஒரு ஃபீலிங்ஸ் கண்ட்ரோல் பண்ண முடியல. வையன் அப்படின்னு கூப்பிட்றாரு. நீங்கள் ஒரு பக்கம் திரும்புறீங்க. அவர் உங்கள் ஒரு ஹேண்டை பிடிச்சிட்டு, வையன் உன்ட்டு நான் ஒன்று சொல்லணும். நம்ம பழகிருந்து கொஞ்ச நாளாக இருந்தாலும் பட் ஈவன் என்னோடய ஃபீலிங்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு சொல்ல வராரு. அப்போ நீங்கள் உங்கள் ஹேண்டை வச்சு ஸ்டாப் பண்ணுறீங்க அவரை சொல்ல முடியாத மாதிரி. நீங்களும் லைட் ஸ்மைலோட ஜிமின், எனக்கு தெரியும் நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு. என்னோடய ஆன்சர் எஸ் தான். நீங்கள் என்ன கேட்டாலும் எனக்கு ஆன்சர் எஸ் மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறீங்க. ஜிமினுக்கு செம்ம ஹாப்பி ஆகிடுது. உங்களை வெஸ்ட்டோட சேர்த்து கிராப் பண்ணிக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன, ஜிமின் உங்களை கிஸ் பண்ணுறாரு. நீங்களும் அவரை கிஸ் பண்ணுறீங்க. அவர் உங்களை செம்ம டைட்டாக அவர்கிட்ட புல் பண்ணி கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. ரொம்ப நேரம் அந்த கிஸ் போகுது. அதுக்கப்புறம் தான் நீங்கள் 2 பேரும் காரில் வரீங்க. ஒரு மாதிரி ப்ளஷ் ஆகிட்டே வரீங்க. அதுக்கப்புறம் உங்களை ட்ராப் பண்ணிட்டு, வையன் பாய், பாய் ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சிரிச்சுட்டே பிரிய மனசே இல்லாமல் தான் பிரிஞ்சு போகிறீங்க. இது எல்லாத்தையும் பார்த்துட்டே தான் இருக்காரு. அவருக்கு செம்ம கோவமாகுது ஜிமின் மேலே. நீங்களும் சிரிச்சுட்டே உங்கள் ரூமில் எல்லா திங்ஸையும் தூக்கி போட்டு பெட்டில் படுக்கிறீங்களா? அப்போ வையன் எங்கே போனேன், என்கிட்ட சொல்லாமல் எங்கே போனேன் நீ அப்படின்னு சொல்லிட்டு தெரியாத மாதிரியே கேட்குறாரு. நீங்கள் அது நான் ஜிமின் கூட போயிருந்தேன். ஓ அப்படியா, சரி தூங்கு, ஸ்கூலுக்கு டைம் ஆகுது. நீங்கள் ரொம்ப ஆசையாக வந்திருப்பீங்க வீக்கிட்ட சொல்லலான்னு. பட் அவர் இப்படி சொன்னான்னே சரி ஓகே அவன்கிட்ட சொல்லாமல் இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் தூங்குறீங்க. வீக்கு செம்ம கோவமாயிட்ருக்கு. நீங்கள் செம்ம ஹாப்பியாக ஃபீல் ஆகிட்டுருக்குறது அவருக்கு புரியுது. அவங்க 2 பேர் நடுவில் என்ன போயிட்டுருக்குன்னு. ஸோ அவரால் அதை ஏற்றுக்க முடியல. ஸோ அதே மாதிரி மிட் நைட் ஆகுது. அவரோட ஹியூமன் ஃபார்ம் எடுத்துகிட்டு அங்கேருந்து அப்படியே மேஜிக்காக வர்றாரு. ஜிமினோட வீடு ரொம்ப தூரமாக இருக்கும். ஸோ அவர் இன்னும் ட்ரைவ் பண்ணி தான் போயிட்டுருக்காரு. அவர் ட்ரைவ் பண்ணிட்டு போயிட்டுருக்கும்போது சடனாக சென்டரில் யாரோ நிற்கிற மாதிரி இருக்குது. அவர் அப்படியே சடனாக காரை ஸ்டாப் பண்ணுறாரு. பார்த்தா இப்போ யாரும் இல்லை. அவர் இறங்கி வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. யார் மேலே மோதிட்டோமா என்ன அப்படின்ட்டு பார்த்தா அங்கே ஒன்றுமே இல்லை. அப்புறம் பார்த்தா அங்கே உங்களோட டால் இருக்குல்ல அதுதான் இருக்குது. அவருக்கு இது வைனோடது இல்லையா, அது என்ன இங்கே இருக்குது, ஒருவேளை மருந்து விட்டுட்டாலோ இல்லை தொலைஞ்சு போயிடுச்சோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் எடுத்து வச்சுக்கிறாரு உங்ககிட்ட கொடுக்கறதுக்காண்டி. எடுத்துகிட்டு ஒரு கார் பின்னாடி சீட்டில் வச்சுட்டு அவர் ட்ரைவ் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிட்டுருக்காரு. அப்போ சடனாக அங்கே வந்து வேனிஷ் ஆகிட்டுருக்காரு ஜிமினை முறைச்சிட்டு. பட் ஜிமினுக்கு அதெல்லாம் ஒன்றும் ஃபீல் ஆகலை. அவர் வீட்டுக்கு வந்த பிறகு மிரரில் பார்க்குறாரு. பார்த்தா அங்கே ஒரு ஆள் இருக்க மாதிரி இருக்கும். திடீர்னு அது காணாமல் போயிடும். ஜிமினுக்கு ஒன்றும் புரியல, நம்ம பார்த்து நிஜமாக என்ன, ஒருவேளை இல்யூஷனோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் இறங்கி பார்க்குறாரு அந்த டால் எங்கன்னு. பார்த்தா அங்கே இல்லை. நம்ம எடுத்து வச்சோமே வேறு எங்கேயாச்சும் விழுந்துச்சா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காரு. அங்கே இல்லை. ஒருவேளை வேறு எங்கேயாச்சும் போட்டோமோ, இல்லையே நம்ம எடுத்து வச்சோமே எங்கே போச்சு, சரி விடு காலைல கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அவர் வீட்டுக்குள்ளே போகிறாரு. பின்னாடியே அவரோட ஹியூமன் ஃபார்மில் ஜிமினை ஃபாலோ பண்ணிட்டே வந்துட்டுருக்காரு. ஜிமின் அவரோட வீட்டுக்கு என்ட்ரி ஆன பிறகு என்ட்ரி ஆகலான்னு போகிறாரு. பட் ஏதோ ஒரு சக்தி அவர் உள்ளே என்ட்ரி விடாமல் அப்படியே அவரை தூக்கி அடிக்குது. பறந்து விழுகிறாரு. புரியல, இவன் வீட்டுக்குள்ளே மட்டும் நம்மளால் ஏன் போக முடியல அப்படின்னு பார்க்குறாரு. பார்த்தா உள்ள ஜிமினோட அங்கிள் அவர் ஃபாதராக வேலை பார்த்துட்ருப்பாரு. ஸோ அவர்கிட்ட அந்த காட் சம்மந்தப்பட்டதெல்லாம் இருக்கும்ல, சிலுவை அப்படின்ட்டுலாம். ஸோ அதனால தான் வியால் உள்ளே போக முடியல. செம்ம கோபமாகிடுது. எப்படியாச்சும் உள்ளே என்ட்ரி ஆகலான்னு எவ்வளோ ட்ரை பண்ணுறாரு, அவரால் முடியல. பட் ஜிமினோட அங்கிளுக்கு ஏதோ ஒன்று கெட்ட ஸ்பிரிட் இங்கே இருக்குன்னு புரியுது. பார்த்தா அவரால் பார்க்க முடியுது. ஜிமின், என்னாச்சு அங்கிள், என்ன அப்படி பார்க்குறீங்க? என்னடா இது, இந்த டால் எப்படா இங்கே வந்துச்சு? ஓ இந்த டாலா, இது என் காருக்குள்ளே இல்லையா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் எடுக்கலான்னு போகிறாரு. அப்போ அந்த அங்கிள், போவாத. ஏன் அங்கிள்,
டேய் அதுக்குள்ளே ஒரு கெட்ட ஸ்பிரிட் இருக்குடா. என்ன சொல்கிறீங்க? இந்த பொம்மை எப்படி உனக்கு கிடச்சிது? இது யாருது? அங்கிள் இது வயனோடது, என்னோட கேர்ள் ஃப்ரெண்டோடது. என்ன? அப்போ அவள் ஒரு பெரிய டேஞ்சரில் இருக்கா, அவளை நம்ம காப்பாற்றி ஆகணும் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன சொல்கிறீங்க அங்கிள்? ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேசிகிட்டு இருக்காங்க. இந்த கேப்பில் வயனுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து மறைஞ்சு அவங்கக்கிட்ட தான் வராரு. அவங்க ஜிமினும் ஒரு அங்கிளும் வயன்கிட்ட இதை சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்து கிளம்புறாங்க. அப்போ ஜிமின் கால் பண்ணிகிட்டே இருக்காரு அவங்க வீட்டுக்கு. பட் அந்த சிக்னல் வரல, தான் பிளாக் பண்ணி வச்சுருக்காரு. வயன் என்னையும் பிரிக்கிறதுக்காண்டி வந்துட்டுருக்காங்க வயன், அதுக்குள்ளாட்டி நம்ம இங்கேருந்து தப்பிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே தூக்கி அங்கேருந்து அப்படியே மறைஞ்சு போகிறாரு. நீங்கள் எங்கே போனீங்கன்னே தெரில. ஜிமினும் வீட்டுக்கு வந்துட்டு தேடி பார்க்குறாரு, உங்களை காணும். அப்போ உங்களோட கிராண்ட்மா, என்னாச்சுப்பா என்னாச்சு? இல்லை வயன் ரூமில் இருக்கா, ரூமில் தேடிட்டேன், அவள் காணும். என்ன காணுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் தேடுறாங்க. உங்களை கண்டுபிடிக்கவே முடியல. ஏன்னா தான் உங்களை கூட்டிகிட்டு எங்கேயோ போயிட்டாரு. சொன்னால் யாராலும் கண்டுபிடிக்க முடியல. உங்கள் கிராண்ட்மாக்கு என்னாச்சு, ஏன் எங்கே போனா வயன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. அப்போ ஜிமின் அந்த அந்த ஈவில் ஸ்பிரிட் அந்த பொம்மையில் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்கிறாங்களா. அப்போ சின்ன வயசுலேருந்து அந்த பொம்மையை வச்சுட்டு தானே வயன் விளாண்டுட்டு இருந்தா. இப்போ சின்ன வயசுலேருந்து அந்த ஆபத்தோடு தான் இருந்தாளா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க உங்களுக்காண்டி. இப்போ நீங்கள் எங்கன்னு பார்த்தா நீங்கள் ஒரு மேன்ஷனில் தான் இருக்கீங்க. அந்த மேன்ஷனில் நீங்கள் ஒரு மாதிரி மயங்கி போன மாதிரி தூங்கிட்டு இருக்கீங்க. ஏன்னா உங்ககிட்ட ஏதோ ஸ்பெல் போட்டிருப்பாரு. ஸோ அதனால தான் நீங்கள் அப்படியே ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. அப்போ உங்களை ஒருத்தர் டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு தூங்கிட்டு இருக்காரு உங்கள் பக்கத்தில். உங்களுக்கு ஒரு வாட்டி கனவு வந்துச்சு, அதே மாதிரி தான் இருக்குது. அந்த பர்சனோட ஃபேஸும் அதே மாதிரி தான் இருக்குது. நீங்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த பர்சனை விட்டு போகலான்னு பார்க்குறீங்க. அந்த பர்சன் உங்களை டைட்டாக ஹக் பண்ணிகிட்ருக்கான். உங்களால் அந்த பர்சனை விட்டு விலகவே முடியல, அவ்வளோ டைட்டாக பிடிச்சிட்ருக்கான். அதுக்கப்புறம் அந்த பர்சனும் எந்திரிக்கிறான். வயன் குட் மார்னிங் அப்படின்னு சொல்கிறான்னா உங்களுக்கு அந்த வாய்ஸை கேட்டோன்னே இது வாய்ஸ் ஆச்சே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த யோசனையில் இருக்கீங்க. அப்போ என்ன யோசிக்கிற? நான் அந்த டால்குள்ளே இருந்தவன் தான், நான் தான் உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்கிங்கில் இருக்கீங்க. நீங்கள் பயமாகிடுது உங்களுக்கு, அவனை விட்டு விலகி போயிடுறீங்க. நீ யார் சொல்லு, நீ யார்? நீ எப்படி டால் தானே, அவன் எப்படி ஹியூமன் ஃபார்முக்கு வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு மண்டையில் எந்தோ ஓடிட்டுருக்கு. அப்போ வயன் என்னாச்சு? நீ 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 அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வார்த்தை எதுவுமே வரல உங்களுக்கு. நீங்கள் ஒரு மாதிரி பயந்து போன மாதிரி இருக்கீங்க. அப்போ உங்ககிட்ட வந்துட்டுருக்கான். நீங்கள் என்கிட்ட வராத, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே போகிறீங்க. அப்போ வய்யன் நீ என்ன இப்படி பயப்படுற? சின்ன வயசுலேருந்து என் கூட இருந்திருக்க, என்னைய பார்த்து நீ பயப்படலாமா அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வராரு. நீங்கள் பின்னாடியே போயிட்டுருக்கீங்க. உங்களுக்கு செம்ம பயமாக இருக்குது. அதுக்கப்புறம் உங்களால் போகிறதுக்கு வேறு எந்த வழியும் இல்லை. ஸோ நீங்கள் ஸ்டாப் பண்ணி நிற்கிறீங்க. உங்ககிட்ட வந்துட்டு வயன் என்னாச்சு வயன், ஏன் இப்படி? இன்றைக்கி உன்னோட பர்த்டே இல்லையா, ஹாப்பி பர்த்டே வயன் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் என்ன? ஆமாம் வயன், இன்றைக்கி உன்னோட பிறந்தநாள் வயன், ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் இருக்க சுச்சுவேஷனில் இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா என்ன? ஸோ நீங்கள் செம்ம பயத்தில் இருக்கீங்க. என்னை விடு, நான் போகணும் அப்படி சொல்லிட்டு போகலான்னு பார்க்குறீங்க. இப்போ உங்கள் கையை டைட்டாக பிடிச்சி உங்களை ஸ்டாப் பண்ணுறாரு. நீங்கள் என்னை விடு அப்படின்னு கத்திட்ருக்கீங்க. வயன் இங்கே பாரு, நான் எப்படிப்பட்டவன்னு உனக்கு இன்னும் முழுசாக தெரியல, தேவையில்லாமல் என்கிட்ட வம்பு வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாரு. நீங்கள் என்ன நீ விடு, நான் போகணும் அப்படின்னு சொல்கிறீங்க. வயன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரே ஒரு நிமிஷத்தில் அவரோட அந்த ஈவில் ஃபார்ம், அதான் ஃபேஸெல்லாம் ஃபுல்லு கிழிஞ்சு ஒரு மாதிரி ரத்தமாக இருந்திருக்குள்ள அந்த ஃபார்முக்கு மாறுறாரு. நீங்கள் அதை பார்த்தோன்னே செம்மையாக பயந்துட்டு கம்முன்னு ஆயிடுறீங்க. இந்த ட்ரெஸ் மாட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெஸ் கொடுக்குறாரு. நீங்கள் இல்லை என்னாலலாம் போட முடியாது, போடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதட்டுறாரு. உங்களுக்கு பயமாக இருக்குது. இல்லை என்னால் பண்ண முடியாது, உனக்கு உன்னோட கிராண்ட்மா உயிரோடு இருக்கணுமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாரா. உங்களுக்கு பயமாகிடுது. அவங்களால ஒன்றும் பண்ணிடாத, கொடு நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிக்கிறீங்க. நீங்கள் அதை வாங்கிட்டு போகலான்னு பார்க்குறீங்க. எங்கே போகிற? ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன். இங்கேயேப்பா, நீ என் முன்னாடி எத்தனை தடவை ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணியிருக்க, இப்போ பண்ணுறதுக்கு எனக்கு கஷ்டமா? பண்ணு அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் இல்லை என்னால் பண்ண முடியாது. பண்ணு வயன். இல்லை முடியாது. சரின்ட்டு சரி ஓகே பண்ணு, நான் வெளில போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டோர் ஓப்பன் பண்ணி வெளில போயிடுறாரு. ஸோ நீங்கள் வேறு வழி இல்லாமல் அதுக்கப்புறம் தான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறீங்க.
என்ன மனுஷனா? அவன் வெளில போனான்னு உள்ளே வர முடியாதுக்கு அவர் ஈவில் ஸ்பிரிட் தானே. ஸோ அவர் அந்த வால் மூலியமாகவே அவர் ஹெட்டை உள்ளே கொண்டு வந்து அவர் பார்த்துட்ருக்காரு நீங்கள் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறத. ஒரு மாதிரி அப்சஸ்ட் ஆகி உங்களையே பார்த்துட்ருக்காரு. உங்களுக்கு இது தெரியாமல் நீங்கள் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வெளில வரீங்க. வையன் இன்னைக்கு செம்ம அழகாக இருக்க, சரி வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கை பிடிச்சி கீழே கூப்பிட்டு போகிறாரு. உங்களுக்கு அதே ஒரு மாதிரி டிஸ்கஸ்டிங் ஃபீல் தான் ஆகிட்டுருக்கு. கீழே கூப்பிட்டு போனால் அங்கே ஃபுல்லு டெக்கரேஷன், ஃபுல்லும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டெக்கரேஷன் பண்ணி வச்சுருக்காரு. பட் உங்களுக்கு இப்போ அதெல்லாம் கவனிக்கிற நேரம்லாம் இல்லை, நீங்களே பயத்தில் இருக்கீங்க. அதுக்கப்புறம் அவர் ஒரு கிளாப் பண்ணுறாரு. அங்கேருந்து உங்களுக்கு கேக்கு, அழகான கேக் வருது. நீங்கள் பார்க்குறீங்க, உங்களுக்கு பயமாக தான் ஆகுது, உங்களுக்கு ஹாப்பியாலாம் ஃபீல் ஆகல. பட் உங்களுக்கு ஹாப்பியாக ஃபீல் ஆகணுன்னு தான் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காரு. அதுக்கப்புறம் உங்களை கேக் கட் பண்ண சொல்கிறாரு. நீங்கள் கட் பண்ணுறதுக்கே பயப்படுறீங்க. இப்போ உங்கள் கையை பிடிச்சி அவரே கட் பண்ண வைக்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த வையன் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஊட்டி விட்றாரு. எனக்கு ஊட்ட மாட்டியா? எப்போவுமே எனக்கு ஊட்டி விடுவா தானே, எனக்கு ஊட்டி விடு அப்படின்னு சொல்கிறாரா. நீங்கள் என்ன அப்போ அவரே உங்கள் கையை எடுத்து அவருக்கு ஊட்டி விடுற மாதிரி செஞ்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் வையன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஹிப்ஸ் அப்படியே கிராப் பண்ணி பிடிக்கிறாரு. நீங்கள் என்னை விடு ப்ளீஸ். வையன் என்ன வையன், இன்றைக்கி எவ்வளோ பியூட்டிஃபுல்லான டே தெரியுமா? நான் எவ்வளோ ஆசையோடு இருந்தேன், பட் நீ என்ன இப்படி சொல்கிற அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் பயத்துலேயே அவரை பார்த்துட்ருக்கீங்க. அப்போ அவர் வையன் ஐ லவ் யூ வையன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே கிஸ் பண்ணுறாரு. உங்களுக்கு பிடிக்கவே இல்லை, பட் அவர் உங்களை டைட்டாக பிடிச்சி கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. அதுக்கப்புறம் உங்களை அப்படியே லிஃப்ட் பண்ணுறாரு. நீங்கள் விடு விடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அடிச்சிட்ருக்கீங்க. பட் அவருக்கு கொஞ்சம் கூட வலிக்கிற மாதிரி இல்லை. ஸோ அவர் அப்படியே உங்களை அவர் ரூமுக்கு கூப்பிட்டு போகிறாரு. ரூமுக்கு கூப்பிட்டு போய் உங்களை பெட் மேலே லை பண்ண வைக்கிறாரு. உங்களுக்கு எப்படியாச்சும் தப்பிச்சு போயிடலாம் தான் தோணுது. பட் அவர் ஒரு மேஜிக் ஸ்பெல் போட்டு உங்களை அப்படியே லாக் பண்ண மாதிரி அங்கேயே பின் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அவர் ஒரு கிளாப் தான் பண்ணுறாரு. அதுலேயும் உங்கள் ட்ரெஸ்ஸு அவர் ட்ரெஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே செகண்டில் எல்லாம் ரிமூவ் ஆகிடுது. உங்களுக்கு செம்ம பயமாக இருக்குது. ஏன் இப்படி பண்ணுற? நீ என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு தானே நினச்சேன் சின்ன வயசுலேருந்து. பட் நீ ஏன் இப்படி பண்ணுற? நீ ப்ளீஸ் என்னை விட்டுரு ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செம்மையாக கெஞ்சிட்ருக்கீங்க. பட் அதெல்லாம் முடியாத மாதிரி தான் ஒரு ரியாக்ஷன் கொடுத்துட்ருக்காரு. வையன் நான் உன்னை எவ்வளோ லவ் பண்ணுறேன்னு தெரியுமா? உனக்காண்டி நான் இத்தனை நாள் வெயிட் பண்ணிகிட்ருந்தேன். இப்போ அந்த டைமும் வந்துடுச்சு, இப்போ என்னை விட்டுருன்ற. அதெல்லாம் முடியாது வையன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே உங்கள் மேலே ஓவராகிறாரு. நீ ப்ளீஸ் என்னை விடு ப்ளீஸ். இல்லை வையன் அதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிஸ் பண்ணுறாரு. உங்களுக்கு பிடிக்கவே இல்லை, உங்களுக்கு செம்மையாக அழகு வருது, நீங்கள் அழுதுட்ருக்கீங்க. பட் அதெல்லாம் கண்டுக்கிற மாதிரி இல்லை, உங்களை செம்மையாக கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. அதுக்கப்புறமா உங்கள் நெக்லெலாம் ஃபுல்லு ஹிக்கிஸ் எல்லாம் கொடுக்குறாரு, பைட் கொடுக்குறாரு. உங்களுக்கு செம்மையாக வலிக்குது, நீங்கள் கத்துறீங்க. பட் அவர் இன்னும் ஃபார்வர்டாக மூவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. உங்களுக்கு எல்லாமே முடிஞ்சிடுது, உங்களுக்கு செம்ம வலியாக இருக்குது. அவர் இப்போ கூட உங்கள் மேலே தான் படுத்துட்ருக்காரு. அப்போது நீங்கள் பார்க்குறீங்க, பார்க்க அழகா இன்னோசென்ட்டாக தான் இருக்கார். பட் இப்போ ஒரு செகண்டுக்கு அவர் அந்த பேயோட உருவத்துக்கு வராரா, நீங்கள் பயந்துடுறீங்க. பயந்துட்டு அவர் தள்ளி விட்டுறீங்க. என்ன வையன், இதுதான் என்னோடய உண்மையான உருவம் பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த ரூபத்துக்கு வராரா. நீங்கள் செம்மையாக பயந்து ஐஸை க்ளோஸ் பண்ணிக்கிறீங்க. அவர் சரி ஓகே வையன், உனக்காண்டி நான் அந்த உருவத்துக்கே மாற மாட்டேன், நான் இப்படியே இருக்கேன் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஹக் பண்ணி தூங்கிட்டுருக்காரு. உங்களுக்கு செம்ம டிஸ்கஸ்டிங்காக ஃபீல் ஆகிட்டுருக்கு. நீங்கள் எப்படி தப்பிச்சு போகிறதுன்னு தெரியாமல் இருக்கீங்க. ஸோ அப்படியே தூங்கிடுறாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் எந்திரிக்கிறீங்க. பார்த்தா உங்கள் பக்கத்தில் தான் தூங்கிட்டுருக்காரு. நீங்கள் நல்ல வேலை தூங்கிட்டுருக்கான், இதுதான் நல்ல சான்ஸ், நம்ம தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எந்திரிச்சு உங்கள் ட்ரெஸ் எல்லாம் வேர் பண்ணிட்டு வெளில ஓடி வரீங்க. வரும்போதே உங்கள் ஃபோன் எடுத்துகிட்டு வந்திருப்பீங்க, அங்கே டேபிளில் தான் இருக்கும். ஸோ அந்த ஃபோன் எடுத்துகிட்டு வந்திருப்பீங்க கால் பண்ணலான்னு. பார்த்தா சிக்னல் கிடைக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஓடிட்டுருக்கீங்க. அது பார்க்கறதுக்கு ஒரு பெரிய ஃபாரஸ்ட் மாதிரி இருக்குது. எந்த பக்கம் போகிறதுனே உங்களுக்கு தெரியல. நீங்கள் பாட்டில் மழை தெரியுதா, ஸோ அதுக்கு மேலே போயிட்டுருக்கீங்க. சிக்னல் கிடைக்கிறதுக்காண்டி ஜிமினிக்கு கால் பண்ணலாம், அவன்கிட்ட ஹெல்ப் கேட்கலாம், அவன் வந்து நம்மளை காப்பாற்றிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டில் ஒரு பாதையில் போகிறீங்க. சிக்னலும் கிடைக்கிது. பட் அது ஒரு மவுண்டன் எட்ஜில் நின்றுட்டு உங்களுக்கு சிக்னல் கிடைக்கிது. நீங்கள் கால் பண்ணுறீங்க, கால் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஆனால் அந்த சைடு யாரும் எடுக்கிற மாதிரி இல்லை. அப்போ கரெக்டாக ஜிமின் எடுத்துகிட்டு ஹலோ அப்படின்னு சொல்கிறாரா. நீங்கள் ஹலோ ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி வாய மூடல. அதுக்குள்ளாட்டி நீங்கள் அந்த எட்ஜிலேருந்து கீழே விழுந்துட்டீங்க. அவ்வளோதான், உங்கள் ஃபோன் கீழே வந்து சுக்குநூறாக உடஞ்சி போகுது. பட் நீங்கள் விழுவல.
என்னன்னு பார்த்தா வந்துட்டாரு. உங்களை பிடிச்சிட்டாரு. அதனால தான் நீங்கள் கீழே விழுல. மறுபடியும் இவங்கிட்ட மாட்டிட்டோமா, அதுக்கு நம்ம செத்தே போயிருக்கலாமே அப்படின்னு தோணுது உங்களுக்கு. என்னவ என்கிட்டேருந்து தப்பிச்சு போகலான்னு பார்த்தியா? அது வாய்ப்பே இல்லை. இப்போ உனக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரி வா, நம்மளோட மேன்ஷனுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இப்போ மேன்ஷனுக்கு கூப்பிட்டு வராரு. உங்களுக்கு புரிஞ்சுது இதுக்கு மேலே இங்கேருந்து தப்பிக்க வாய்ப்பே இல்லை அப்படின்ட்டு. என்ன எப்படி இருந்துச்சு? இது ஹாரராக தான் மோஸ்ட் ஆஃப் ஆல் ஜாஸ்தி போச்சுன்னு நினைக்கிறேன். பட் இது உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். பிடிக்கலன்னா ஐம் வெரி சாரி. ஓகேவா? இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோடய கதை கிடையாது, நான் ஒரு நாவலில் படித்தேன். ஸோ அதனால தான் அதை உங்களுக்கு டெலிவரி பண்ணலான்னு வந்தேன். இது ஃபுல்லாக அந்த நாவலில் இருந்த மாதிரி கிடையாது. நான் கொஞ்சம் என்னோடய ஐடியாஸும் ஆட் பண்ணி தான் இந்த ஸ்டோரி சொல்லியிருக்கேன். ஓகேவா? பிடிக்கலன்னா என்னை மன்னிச்சிடுங்க. ஓகேவா? ஐம் வெரி வெரி சாரி. ஓகே பாய். உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன்.